இதுதான் ஆசீர்வாத பிரசங்கியார்களுடைய ஸ்பெஷாலிட்டி. பாருங்க, என்ன நிலையா இருந்தாலும் தயவு கிடைக்கும் நம்புறவங்க. தயவு, எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, தயவு. உங்கள்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், தயவு உங்க மேல இருக்குது. தயவு வேலை செஞ்சுச்சுன்னா பணத்துக்கான வழி வரும். பிரதர் எனக்கு வேலையே இல்லை பிரதர், ரொம்ப நாளா வேலை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கங்க, கர்த்தருடைய தயவு உங்க மேல இருக்குது. 100 பேர் இன்டர்வியூல இருந்தாலும் உங்களை வித்தியாசப்படுத்துகிற தயவு உங்க மேல இருக்குது. The favor of the Lord is on your life. அடுத்தவங்க விதைச்சா வளரவே இல்லை, ஆனா ஈசாக்கு பஞ்ச தேசத்துல விதைச்சா கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 2 Chronicles chapter 20. அதுக்கப்புறம் 2 ராஜாக்களுக்கு நம்ம வரப்போகிறோம். ஆனால் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம செய்திகளை பார்த்துட்டு வர்றோம். கர்த்தரின் ஆசீர்வாதம்னா என்னது? அவருடைய பிள்ளைகள் நல்லா வாழும்படி அவர் கொடுத்திருக்கிற வல்லமை. கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்னது? அது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி. இந்த சக்தி கண்ணுக்கு தெரிய எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன்றது என்னது? அவருடைய நல் வார்த்தை. அவர்கிட்ட வரும்போது நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிப்பார். அந்த நல் வார்த்தைகள் நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு, தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, நமக்கு ஐடியாஸ், பிளான்ஸ், இன்வென்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் கொடுக்கும். இதுதான் கர்த்தருடைய நல் வார்த்தை. அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன உடனே அதை ஏதோ ஒரு மிஸ்டிக்கலானது, ஏதோ ஒரு மர்மமானது அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது தேவனுடைய நல்ல வார்த்தை. அந்த வார்த்தை தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவர் பேசுகிற நல்ல வார்த்தை. அப்போ கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட போன உடனே அவர் என்னை பார்த்து புஷ்பாக்கியா அப்படின்னு அனுப்பி விடுவார்னு நினைக்கிறோம் நம்ம. அப்படி இல்லை, அவர் வார்த்தையை கொடுக்குறார். ஆதாமை பார்த்து கர்த்தர் அப்படி இப்படின்னு பண்ணாரா? வார்த்தையை பேசினார். ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் வார்த்தையை பேசினார். யாக்கோபை பார்த்து கர்த்தர் வார்த்தைகளை பேசினார். அப்போ கர்த்தருடைய நல்வார்த்தை தான் அவருடைய ஆசீர்வாதத்தை உரைக்கிற அவருடைய விதமாக இருக்குது. அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ கற்றுக்கணும். பாருங்க, இந்த உலகம் கடுமையான உழைப்பு அப்படின்ற கோட்பாடில் வாழுது. ஹார்ட் ஒர்க், ஹார்ட் லேபர். எதை வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணு, நீ வேலை செஞ்சா தான் முன்னேறுவேன் அப்படின்வாங்க. இப்போது வேலைன்றது சாபம் இல்லை, வேலை நம்ம அத்தனை பேருக்கும் தேவை. முக்கியமாக ஆண்களுக்கு குடும்ப தேவைகளை சந்திக்கிற பொறுப்பு உங்கள் மேலே கர்த்தர் கொடுத்ததுனால வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது முக்கியமானது. ஆனால் கடுமையாக உழைக்கணும், மன அழுத்தத்தோடு உழைக்கணும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக உழைக்கணுன்றது நம்மளுடைய பங்கு இல்லை. அது சாபத்தின் அறிகுறியாக இருக்குது. அப்போ நம்ம கடுமையான உழைப்பை நம்பி வாழ்கிறவங்க இல்லை, ஆசீர்வாதத்தை நம்பி வாழ்கிறவங்க. அப்படின்னா நம்ம வேலை செய்கிறோம், ஆனால் நமக்காக ஆசீர்வாதம் வேலை செய்யுது. அடுத்தவங்க விதைச்சா வளரவே இல்லை, ஆனா ஈசாக்கு பஞ்ச தேசத்துல விதைச்சா கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்தார். ஈசாக்கும் விதைச்சாரு. எல்லாரும் சொல்லுங்க, நானும் வேலை செய்வேன், ஆனா என் கூட ஆசீர்வாதம் வேலை செய்யும். ஒரு பெரிய வித்தியாசம். அப்போ ஆசீர்வாதம் என் கூட வேலை செஞ்சா எனக்கு மன உளைச்சல் இல்லை, ப்ரெஷர் இல்லை. ஆசீர்வாதம் எனக்காக வேலை செய்யுது. நானும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் பார்ட்னர்ஷிப்பில் இறங்கிட்டோம். அப்போ நம்ம வேலை செய்யும் போது அந்த பிரயாசத்தை ஆசீர்வச்சு அவர் இன்னும் மேன்மையான பலனை கொண்டு வருகிறார். அதனால தான் யூ ஹேவ் டு ரிமைண்ட் யுவர் செல்ஃப் ஆஃபன் தட் யூ டோன்ட் லிவ் பை ஸ்ட்ரெஸ்ஃபுல் லேபர், தட் யூ லிவ் பை த பிளெஸிங். ஆசீர்வாதத்தை நிமித்து நம்ம வாழ நம்ம கற்றுக்கணும். அதுக்காக இந்த சீரீஸ் நான் எடுத்துகிட்டு வரேன். பாருங்க, இதில் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை போன வாரம் நம்ம கற்றுக்கிட்டோம். கர்த்தர் ஒரு மனிதனை இல்லைனா ஒரு கூட்டத்தை, ஒரு ஜனக்கூட்டத்தை சாபத்தின் வாழ்க்கையிலிருந்து ஆசீர்வாத வாழ்க்கைக்கு கொண்டு வந்தார்னா அதை எப்படி செய்கிறாருன்னா, ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாரை அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். எகிப்து நாட்டில் இஸ்ரவேல் ஜனங்க பயங்கர அடிமைத்தனத்தின் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. எப்படி அவங்கள வெளியே கொண்டு வர்றது? கர்த்தர் சொல்றாரு, மோசேன்ற ஒரு ஆசீர்வாத பிரசங்கியாரை நான் அனுப்புறேன்றார். மோசே போய் அவங்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்ணாரு? பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு, உனக்கு நலமும் விசாலமான தேசத்தை வச்சிருக்கிறாரு, உனக்கு தாராளத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ கட்டாத வீடும், நீ தோண்டாத துறவுகளும், நீ நடாத திராட்சை தோட்டங்களும், ஒலிவ தோப்புகளும் கர்த்தர் உனக்கு தருவார். இதெல்லாம் என்னது? கர்த்தர் நல்லவர், ஆசீர்வதிக்கிறவர் அப்படிங்கிற ஆசீர்வாத பிரசங்கம். பாரு எப்படி கர்த்தர் கொண்டு வந்தார் ஒரு ஜனத்தை ஒரு கட்டத்திலிருந்து நல்ல கட்டத்துக்கு. ஆசீர்வாதத்தின் பிரசங்கத்தின் மூலமா அதை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாரை எழுப்புறார். இஸ்ரவேல் ஜனங்களாம் வனாந்தரத்தில் கிடக்குறாங்க.
அவங்களை கானானுக்குள்ள வழி நடத்தணும். இப்போ கர்த்தர் என்ன பண்ணாரு? இன்னொரு பிரசங்கியாரை எழுப்புறாரு. மோசே மரிச்சிட்டாரு, யோசுவான்ற பிரசங்கியாரை எழுப்புறாரு. யோசுவா சொல்றாரு, தைரியமா இருங்க, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், நம்ம யோர்தானை கடந்து போக போறோம், கர்த்தர் நமக்கா பெரிய காரியங்களை செய்வார்ன்றாரு. இது என்னது? இது ஆசீர்வாத பிரசங்கி. யார் கொடுக்கும்? ஆசீர்வாத பிரசங்கம். இப்படிதான் கர்த்தர் வேலை செய்யறாரு. அப்ப பாரு, இந்த உலகத்துல நம்ம விசுவாசத்தை திருடுற மாதிரியும் நம்ம வாழ்க்கையை கெடுத்து போடுற மாதிரி வார்த்தைகள் ஈஸியாக கிடைக்குது. அந்த எல்லா வார்த்தையின்படி நம்மளால் செய்ய முடியாது. சில பேர் நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஏன் அதை நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அதை அவங்க யூஸ் பண்ணவே இல்லைன்றதுனால தான். நம்மளுக்கு கொடுக்குற அட்வைஸ் அவங்க யூஸ் பண்ணாலும் அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் அந்த அட்வைஸ் சில டைம் வேலை செய்தானே நம்மளுக்கு தெரியாது பாரு. சில டைம் முட்டாள்தனமாக சொல்லுவாங்க. அதனால தான் எல்லார் வார்த்தையும் நம்ம நம்ப முடியாது. நான் 1வது படிக்கிறேன். அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆண்டி இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க முடி ஃபுல் ப்ரௌன் ஆகி நார் மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா கேட்குறாங்க, என்னம்மா எப்படி ஆச்சுமா முடி இப்படின்னா? அவங்க சொல்கிறாங்க, இல்லை பேன் தொல்லை அதிகமாக இருந்துச்சுங்க. என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, கிருஷ்ணால் ஊற்றிக்க தலையிலன்னாங்க. அதுக்கு தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது பாருங்கள் அதை. ஆனால் ஒரு சில பேர் அட்வைஸ் நம்ம கேட்க முடியாது. சில பேருக்கு நம்மளுடைய வேதனை புரியுறதில்ல அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். டாக்டர்கிட்ட ஒருத்தர் போய்க்கிறாரு, நல்ல டாக்டர் நினச்சி. டாக்டர் எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் தலை சுற்றுது டாக்டர். அவர் சொல்லியிருக்காரு 10 நிமிஷம் லேட்டாக எழுந்திரிப்போம் அப்படின்னு அனுப்பி விட்டுக்கிறாரு. இப்போ நம்மளுக்கு தோணுமா அவர்கிட்ட போகணுன்ட்டு? ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க யாரோ ஒருத்தர், சண்டை ஆயிடுச்சு, என் புருஷன் அவசரத்தில் பெட்ரோல் எடுத்து குடிச்சிட்டார் 1 லிட்டரு. அதுக்கு அவங்க கவலைப்படாத, 4 கிலோமீட்டர் ஓட சொல்லு, காலியாகி வீட்டுக்கு வருவார் அவர் அப்படின்னு. கர்த்தரிடத்தில் வந்தால் அவர் சரியான வார்த்தைகளை பேசுகிறாரு, ஆசீர்வாத வார்த்தைகளை பேசுகிறாரு. நம்ம சர்ச் ஆசீர்வாத வார்த்தைகளை பேசுகிற இடம். நான் வெக்கப்படாமல் தைரியமாக சொல்கிறேன், இதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். இங்கே வந்தால் அவருடைய ஆசீர்வாதத்தை பற்றி மட்டும்தான் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, பிரதர் நீங்கள் பேலன்ஸ் பண்ணும் பிரதர், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் பேலன்ஸ் பண்ணும். எங்கேருந்து போய் சாபத்தை தேடி எடுத்துகிட்டு வர்றது? நான் சாபத்தை இயேசு விட்டு வைக்கல, அத்தனையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். முழு சாபத்தை அவர் ஏற்றுக்கிட்ட பிறகு இப்போ நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? இப்போ நான் பேலன்ஸ் பண்ணுறது ஒன்று தான். ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம், அதை விசுவாசிங்க. என்னுடைய பேலன்ஸ் இது 2 தான். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் நீங்கள் நம்புங்கன்றேன். எப்படி நம்புறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். இதுதான் சத்தியம். இதை சொல்கிறதுக்கும் நம்ம வெக்கப்பட போகிறதில்ல, இதை பிரசங்கிக்கிறதுக்கும் நம்ம வெக்கப்படுறதில்ல. ஓ உங்கள் பாஸ்டர் செழிப்பு பிரசங்கியாரா? நல்லா கவனிங்க. அவர் வேறு சுகத்தையும் செழிப்பையும் பிரசங்கம் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் நான் எல்லாரும் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், என்னுடைய பிரசங்கியார் நம்மளுடைய சர்ச்சாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறோம். சுவிசேஷத்துக்குள்ள என்ன இருக்குது? ஏசு எனக்காக தரித்திரமானார், அவரை கொண்டு நான் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டிருக்கிறேன். ஏசு எனக்காக வியாதியை சுமந்து கொண்டார், அது நிமித்தம் நான் ஆரோக்கியம் என்னுடையது. சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள செழிப்பு, ஆசீர்வாதம், சுகம், ஆரோக்கியம் அத்தனையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால நம்ம வெக்கப்படுறது இல்லைன்னு சொல்கிறேன் நான். ஆசீர்வாதத்தின் பிரசங்கம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதத்தின் பிரசங்கியார்களை கர்த்தர் எழுப்பி அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, முதல் சம்பவம் லாஸ்ட் வீக்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ற பாருங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். யோசபாத் அப்படின்ற ஒரு ராஜா, யோசபாத் ஒரு நாள் அவருக்கு விரோதமாக 3 இராணுவங்கள் 3 படைகள் எதிர்த்து வருது. எப்படி இதை ஜெயிக்கிறதுன்னு தெரியல. அவர் உட்கார்ந்து அழுகுறாரு பாருங்க ஆண்டவருடைய சமூகத்தில். வாங்க எல்லாரும் ஜெபத்துக்குன்னு சொல்லி ஜெபத்தில் உட்கார்ந்து அவர் கேட்குறாரு, ஆண்டவரே எப்படி இதை செய்வோம்? இவங்களை எதிர்த்து இருக்க பலனும் எங்ககிட்ட இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, யுக்தியும் இல்லை. we don't know what to do, we don't have the strength to do anything. என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுக்கான பலனும் இல்லை, ஞானமும் இல்லை, பலனும் இல்லை. என்ன ஆண்டவரே செய்யறது? ஆனால் எங்கள் கண்கள் உண்மையே சார்ந்திருக்கிறது அப்படின்றார். அருமையான ஜெபம் பாருங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. அப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கிற ஜனத்தை ஆசீர்வாத பூமிக்கு கர்த்தர் கொண்டு போகணும்னா யாரை எழுப்புறாரு? ஆசீர்வாத பிரசங்க யாரை எழுப்புறாரு? இப்படி இவங்க அழுதுட்டு இருக்கிற நேரத்தில், ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புறார். அவர் பேர் ஜெஹாசியல், இங்கிலீஷில் ஜெஹாசியல். கர்த்தர் டக்குன்னு ஒரு வெற்றியை கொண்டு வரதுக்கு முன்பதாக ஒரு ஆசீர்வாத பிரசங்கியாரை எழுப்புறார். ஏன்னா கர்த்தர் அப்படி தான் வேலை செய்கிறார். இந்த ஜெஹாசியல் என்றவர் என்ன சொல்றாரு பாருங்க. 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம படிக்கிறோம். 2 நாளாகமம் 20:17 பாருங்க. அவர் சொல்றாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிர்த்து புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். இது என்னது? இது ஆசீர்வாத பிரசங்கம். பயத்தில் முடங்கி கிடந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாத பிரசங்கத்தை கொடுத்து எழுப்புறாரு பாருங்க. இப்போ அடுத்த நாள் இவங்க ரெடி ஆகுறாங்க, இந்த வார்த்தையை நம்புறாங்க. அடுத்த நாள் ரெடி ஆயிட்டாங்க, சரி போகலாம். ஆனால் ஃபைட் நம்ம பண்ணுறது இல்லையா, கர்த்தர் பண்ணுறாரா நமக்காக.
ஆனாலும் போ சொல்றாரு, அதனால போகலாம். ஸோ ஃபைட் பண்ணக்கூடாது, ஆனால் முன்னாடி போகணும். அப்போ என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் பாட்டாவது பாடலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பாட்டு பாடி கர்த்தரை துதிச்சுட்டு ஆராதிச்சுட்டு முன்னாடி போகிறாங்க. எப்படி வந்துச்சு உங்களுக்கு இந்த விசுவாசம்னா, அவங்க ராஜா சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அப்படி பண்ணாங்க. அவர் ராஜா என்ன சொன்னாங்க, 20ஆம் வசனத்தை பாருங்க, 20 அந்த ராஜா சொல்றாரு அவங்கள பார்த்து, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, ராஜா சரியா, யோசபாத்னா ஏதோ ஹோட்டலில் வேலை செய்கிறான்னு நினைக்காதீங்க, சௌச்சபாத் பண்ணார் மற்றது அப்படின்ட்டு. இந்த ராஜா சொல்றார், யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். கண்ட செய்தியை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்கன்றார். அடுத்தது பாருங்க, கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அன்னைக்கு கர்த்தரை எழுப்பின தீர்க்கதரிசி ஜெஹாசியேல். ஏன்னா தீர்க்கதரிசி மூலமா, ஆசீர்வாத பிரசங்கியார் மூலமா தான் கர்த்தர் ஜனங்க வாழ்க்கையை மாத்துகிறார்ன்றதால் சொல்றாரு, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் சித்தி பெறணும்னு விருப்பப்படுறீங்க? எனக்கு ஏற்கனவே சித்தி இருக்கிறாங்க பதர் அப்படின்னு சொல்லாதீங்க. சித்தினா சக்சஸ். ஓகே, எத்தனை பேர் சக்சஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? வேலையில், தொழிலில், வீட்டில், குடும்ப விஷயத்தில். இதான் ரகசியம் பாருங்க. பிலீவ் இன் ஹிஸ் ப்ராஃபிட்ஸ். இப்போ ப்ராஃபிட்ஸ்னா யாரு? வெறும் எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க மட்டும் நம்ம ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலேருந்து நீங்கள் முழுசாக படித்து பாருங்க, யார் யார் தேவன் எப்படிப்பட்டவர்னு பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் தீர்க்கதரிசின்னு கூப்பிட்றாரு. யார் யார் ஜனங்களை ஆறுதல் படுத்தி ஊக்குவிச்சு அவங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் தீர்க்கதரிசிகள்னு சொல்கிறாங்க. அது தீர்க்க தரிசனத்தின் ஊழியமாக இருக்குது. அப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் நம்புகள்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு நல்லது நடக்கும், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், இதுதான் அவருடைய வழி, இப்படி தான் வெற்றின்னு சொல்லி கொடுக்குறாங்களே, அவங்க அத்தனை பேரும் தீர்க்கதரிசிகள் அப்படின்ற அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வர்றாங்க. அப்போ அந்த ராஜா என்னன்னு சொல்லி கொடுத்தாரு அந்த ஜனங்க கிட்ட? அவர் சொல்றாரு, வார் ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிறாங்களே அந்த பிரசங்கியார்களை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். சரிப்பா, ரெடி ஆகுறாங்கல்ல, ஓகே, தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, நீ முன்னாடி போ, கர்த்தர் யுத்தம் பண்றாரு அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போறாங்க பாருங்க. பை தி வே, ஏன் அப்படி சொன்னாரு, நம்புங்கள்னு ஏன் சொன்னாரு தெரியுமா? ஏன்னா சில டைம் இந்த ஆசீர்வாத பிரசங்கியார்கள் நம்ப முடியாத மாதிரி பேசுவாங்க. இப்போ நான் கூட உங்களை பார்த்து வாரம் அப்படி பேசுறது இல்லையா? வியாதியே இல்லாமல் நீங்கள் வாழ முடியும். அது ஆமேன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு விசுவாசம் தேவை. பாசிபிளா? என் குடும்பத்தில் இது வரைக்கும் யாரும் அப்படி வாழ்ந்தது இல்லையே, நானே ஒரு சில வியாதியில் தானே இப்போ வந்து உட்கார்ந்துக்கிறேன், நான் எப்படி இது சாத்தியம்? நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும் பார். ஆனால் இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னை வாளாக்காமல் தலையாக்கு, நீ அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்றாரு. கமான், கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்ப, நான் உன்னை உயரத்தில் வைப்பேன், உன்னை நான் கொண்டாடுவேன் கர்த்தர் சொல்றாரு. அப்போ தீர்க்கதரிசிகள் பேசும்போது, உண்மையான தீர்க்கதரிசிகள் பேசும்போது நம்ப முடியாத அளவுக்கு நல்லதா இருக்கும் பாருங்க. அதை பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லாதீங்க, பெற்றுக்கொள்ளுங்க அந்த வார்த்தையை, நம்புங்கள்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. சரி, இவங்க நம்புறாங்க, நல்லா ரெடி ஆகிட்டு அடுத்த நாள் கிளம்புறாங்க பாருங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி. சரி, சண்டை போட வேணான்ட்டாரு, கர்த்தர் நமக்காக சண்டை போடுவார்ன்றாரு. இப்போ நம்ம என்ன செய்யறது? வாங்க துதிக்கலாம், கர்த்தர் ஆராதிக்கலாம். பாரு, துதி ஆராதனையில் ஒரு வல்லம் இருக்குது. அதனால தான் உங்கள் அத்தனை பேர்ட்டையும் சொல்கிறேன், துதி ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சர்ச்சுக்கு வந்துருங்கன்னு சொல்கிறேன். முன்னாடியே வந்து நல்லா பங்கு பெறுங்க, நல்லா கை தட்டுங்க, நல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தரை நேசிக்கிறது உண்மையாக இருந்தால் சீக்கிரமாக வாங்க, சீக்கிரமாக வந்து நல்லா கர்த்தரை வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நம்ம எல்லாரும் குடும்பங்களோடு இங்கே வந்திருக்கிறோம், பிள்ளைகளெல்லாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு போராட்டம் ஆயிடுது பதர். சில டைம் கேப் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் உண்மையான சம்பவங்கள் தான். இதெல்லா விஷயத்துக்கும் கர்த்தரும் கருணையாக இருக்கிறார். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒழுங்கு பண்ணிக்கணும்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வரணும், நேரத்தோடு நல்லா கர்த்தரை ஆராதிக்கணும். ஏன்னா இவங்களும் துதிச்சாங்க, ஆராதிச்சாங்க, என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. நல்லா துதிச்சு ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் மார்ச் பண்ணிட்டு போறாங்க. பல மணி நேரம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க இங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க, அங்க கர்த்தர் அவங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். நீங்க துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, வெறும் நம்ம சத்தம் தான் கேட்குதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இறங்கி நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். மறந்துடாதீங்க. அங்க போய் பார்க்குறாங்க, வந்தது 3 கும்பல். 3 பேருமே 3 பேரை வெட்டின்னு குத்தின்னு செத்துட்டு இருக்கிறாங்க. 3 கும்பலும். இவங்க வந்து கர்த்தர் அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னாச்சு சார், அத்தனை பேரும் பணமாக கெடுக்கிறாங்களே, என்னாச்சு? கர்த்தர் வந்து குழப்பத்தை உண்டாக்குனாரு, அங்கே 3 பேரை வெட்டியும் கொடுத்து எல்லாரும் செத்துட்டாங்க பாருங்க. இப்போ என்ன பண்ணுறது ஐயா? இப்போ என்ன பண்ணுறது? அத்தனை கொள்ளை பொருளும் நமக்காக. அதனால தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, உனக்காக நான் சண்டை போடுறேன், ஆனாலும் நீ போ. ஏன்னா அங்கே இருக்கிற கொள்ளை பொருளை நீ மிஸ் பண்ணிடாத, நான் ஃபைட் பண்ணுறேன், பரிசு உன்னுடையது. சிலுவைக்கு ஏற்ற மாதிரி நான் உனக்காக ரத்தம் சிந்துறேன், ஃபினிஷ் ஒர்க் உன்னுடையது. சிம்சோனுடைய ஸ்டோரி போல சிங்கத்தை நான் கொண்டு போடுறேன், அதுலேருந்து கிடைக்கிற தேன் தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்த மாதிரி கர்த்தர் நம்மள்ட்ட சொல்றாரு, கஷ்டம் என்னுடையது, பலன் உன்னுடையது. ஹல்லேலூயா.
போய் அந்த எல்லா கொள்ளை பொருளும் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். 3 நாள் ஆயிடுச்சான். இப்போ அந்த இடத்துக்கு பேரே மாற்றிட்டாங்க. 3 நாளாக ரதங்களும் தங்கமும் வெள்ளியும் வைடூரியங்களெல்லாம் வாரின்னு வரதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ அந்த இடத்துக்கு யுத்த பூமின்னு வைக்கலாமா இல்லை ஆசீர்வாத பூமின்னு பேர் வைக்கலாமா? யுத்த பூமியாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ அது ஆசீர்வாத பூமியாக மாற்றிட்டாங்க. ஹீப்ரூவில் அதுக்கு பெராக்கான்னு பேர் வைக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன், யுத்த பூமியா இருந்த ஒரு இடம் ஆசீர்வாத பூமியா மாறுறதுக்கு முன்பதாக கர்த்தர் ஒருத்தரை எழுப்பினாரு அவங்கள்ட்ட பேசுறதுக்கு. யாரை எழுப்பினாரு? ஒரு ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாரை எழுப்பினாரு. பிஃபோர் யோர் பேட்டில் கிரவுண்ட் கேன் சேஞ்ச் இன்டு பிளெஸிங் கிரவுண்ட், யூ நீட் டு stay under the ministry of a person who preaches the blessing of the Lord. அதனால தான் 16 வாரமாக நான் உங்களுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா கூடிய சீக்கிரமாகவே இப்போ நீங்கள் மார்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் துதிச்சிட்டு இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் விசுவாசிட்டு இருக்கிறீங்க, இப்போ 1008 பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தரை நம்பிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கிறீங்க. 16 வாரம் ஆசீர்வாதத்தை அறிக்கை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. திருமணத்து மேலே, பிள்ளைகள் மேலே, தொழில் மேலே கூடிய சீக்கிரமாகவே எந்த பூமி யுத்த பூமியாவும் பயப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சோ அதே பூமியை கர்த்தர் ஆசீர்வாதத்தின் நிலையாக கர்த்தர் மாற்றுவார். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நல்ல வேலை, ஆசீர்வாதத்தின் பிரசங்கத்தை நான் கேட்டேன், கர்த்தர் நல்லவர்ன்ற பிரசங்கத்தை நான் கேட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் பூமி உங்களுடைய இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புறாரு. அதனால தான் இன்னைக்கு செய்தியுடைய டைட்டிலே தான் பாருங்களேன், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அப்படின்னா கர்த்தர் நல்லவர், நீங்க நல்லா இருப்பீங்கன்னு பிரசங்கம் பண்றாங்கல்ல, அந்த தீர்க்கதரிசிகளும் பிரசங்கியார்களை நம்புங்க. அவங்கள நம்பும் போது கர்த்தர் அவங்க சொல்ற செய்தியின் மூலமா விசுவாசத்தை கொண்டு வந்து அவருடைய குமாரன் செய்து முடிச்சதை நம்ம வாழ்க்கையில நிஜமாக்குவார். அதை அனுபவிக்கும்படி கர்த்தர் ஏற்படுத்தி தருவார் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு புது சம்பவத்திலேருந்து எடுத்து காமிக்கிறேன். இன்னைக்கு ஒரு 7 லெசன்ஸ் கற்றுக்க போகிறோம் பாருங்க. ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னா இந்த பிளெஸிங் ப்ரீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு 7 பாயிண்ட் உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். வாங்க. 2 Kings chapter 4. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். இவங்க ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி, பயங்கரமான கடன் பிரச்சனை. அவங்க கணவர் இறந்துட்டார். ஒரு சில பேர் சொல்கிறாங்க அந்த கடன் பாரத்திலே அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ கடன்காரங்க வந்து நிறைய பொருளை எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறாங்களா, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா. இப்போ மிச்சம் இருக்கிறது பிள்ளைகள் மட்டும்தான் இன்னும் கடன் கட்டி தீரல. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, உன் பிள்ளைய கூட்டின்னு போய் வேலை வாங்கிட்டு அதில் நான் கடனை கழிச்சுக்கிறேன் அப்படின்னு உடனே அப்போ இவங்க எலிசாக்கிட்ட வர்றாங்க. என்ன அருமையான ஒரு நபர் பாருங்கள், பேங்க்குக்கு போகல யாராவது கடன் தருவாங்களா அப்படின்ட்டு. இவங்க இமீடியட்டாக வேறு ஏதோ ஒரு நபர்கிட்ட போய் ஏதாவது ஒன்று செய்யலாமா அப்படின்னு சொல்லாமல் இவங்க நேராக தீர்க்கதரிசிக்கிட்ட வராங்க. அந்த காலத்தில் எலிசா யார்? பயங்கரமான காரியத்தை பேசி பயங்கரமான அற்புதத்தை பண்ணுறவங்க. அவங்கள்ட்ட வர்றாங்க. ஏன்னா வேதத்தில் ஒரு சத்தியம் இருக்குது, கர்த்தர் ஒரு குடும்பத்தையோ ஒரு ஜனத்தையோ ஒரு நபரையோ சாபக்கேடான வாழ்க்கையிலிருந்து ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகணும்னா அவர் யாரை எழுப்புறாரு? ஒரு ஆசீர்வாத பிரசங்கியாரை எழுப்புறாரு. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, யார் இந்த ஆசீர்வாத பிரசங்கியார்? எலிசா கிட்டே நான் போகிறேன். சோர்ந்து போல பாரு அவங்க. எலிசா என்ற தீர்க்கதரிசிக்கிட்ட வர்றாரு. அப்போ எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். ஏன் அப்படி கேட்டார்? காசு கொடுத்து அனுப்பியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் இப்படி ஏன் கேட்குறாரு? அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்போ அந்த கடன்காரங்க வந்து ஏன் அந்த ஒரு குடத்தை விட்டு போனாங்க நம்மளுக்கு தெரில. அந்த குடத்தில் தண்ணி இருக்குது, விட்டு போயிடலான்னு நினச்சாங்களே என்னன்னு தெரில. ஆனால் ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்குது, அதை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. அக்கம் பக்கம் வீட்டில் காலியான பாத்திரங்களை வாங்கு, இரவலாக வாங்க அப்படின்றார். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றால். பாருங்க, தீர்க்க தரிசனமாக பேசிட்டார் இந்த இடத்துல. நம்ம அப்படியே ஸ்டோரி மாதிரி கவனிச்சுன்னுக்குறோம். அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருந்துச்சு பாருங்க, நீ நிறைய பாத்திரங்களை வாங்கி உன் பசங்க ஒன்றொன்னா கொண்டு வரட்டும், ஒரு குடம் எண்ணெய் எடுத்து எல்லா பாத்திரத்திலையும் ஊத்து, அது நிறைந்தவுடன், எல்லாரும் சொல்லுங்க நிறைந்தவுடன். அதான் தீர்க்க தரிசன வார்த்தை. என்னன்னு சொல்றாரு? காலியான பாத்திரங்கள் அத்தனையும் நிறையும் நிரப்பப்படும் சொல்லிட்டாரு. தான் தீர்க்க தரிசன வார்த்தை பாருங்க. அதை நம்புறாங்க அந்த அம்மா. நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் இருந்து போய் ஒரு கேள்வி கூட கேட்கல பாருங்க இந்த அம்மா. இவங்க விசுவாசத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்றோம், இவங்கள்ட்ட இருந்து கத்துக்கணும் நம்ம. தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள்.
அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அப்போ எண்ணெய் நின்னது கடவுள் நிறுத்தினதுனால இல்லை, பாத்திரம் குறைவுபட்டதுனால. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதுக்கு லிமிட் வைக்கிறது கர்த்தர் இல்லை, நம்ம தான். நம்ம எவ்வளோ வாங்கிக்கிறோமோ அவ்வளோ வந்துட்டே இருக்கும். ஆமென். எத்தனை ஜனங்களோ அத்தனை தடவை அப்பத்தை கர்த்தர் பெருக பண்ணி அந்த ஆகாரத்தை கொடுத்தாருன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பாத்திரம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, எண்ணெய் நின்று போயிடுச்சு. 7 வசனம் பாருங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு, பார்த்தீங்களா ஆவியானவர் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணார் எலிசா அந்த இடத்துல, தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஹல்லேலூயா. என்ன அருமையான ஒரு ஸ்டோரி பாருங்க. கடனுடைய அழுத்தத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சகோதரி அன்னைக்கு அந்த ஊர்ல பெரிய எண்ணெய் வியாபாரியாக செழிப்பாக வாழ்ற மாதிரி கர்த்தர் மாற்றி விட்டார். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாத பிரசங்கியார்களுடைய ஊழியம். வர்ற ஒவ்வொரு நபரும் என்ன மாதிரி பாரம் பிரச்சனை அழுத்தத்தில் இருந்தாலும் கர்த்தர் எப்படிப்பட்டவர், ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு மேலான வாழ்க்கை, she became the top. She was not beneath. அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் இனி அப்படி பார்க்க வேண்டியதாகிடுச்சு அந்த அம்மாவை. ஏன்னா இப்போ அவங்க பிஸ்னஸ் ஓனர் ஆகிட்டாங்க அந்த இடத்துல. இதுதான் கர்த்தருடைய நன்மை பாருங்க. இதான் கர்த்தர், இப்படி தான் கர்த்தர் ஏற்படுத்துகிறார் எல்லாவற்றையும். ஒரு 7 விஷயத்தை பார்க்கலாமா ஆசீர்வாதத்தை எப்படி அனுபவிக்கிறது. முதலாவது பாருங்க, எலிசா கிட்ட அந்த அம்மா வந்து, ரொம்ப கடன் பிரச்சனையா, இந்த மாதிரி என்ன பசங்களை வேற கூட்டின்னு போறான்றானுங்க வேலைக்கு, ஏதாவது பண்ணுங்கன்னு உடனே எலிசா மாம்ச ரீதியாக அதை அணுகவில்லை. He did not approach it with a fleshly mindset. தாங்கிட்ட என்ன இருக்குது, லாஜிக்கலாக என்ன பண்ணலான்னு அவர் யோசிக்கல. பார், அவர்கிட்ட இருந்து காசு கொடுக்கல. அப்படியா சிஸ்டர், நான் சிஸ்டர் பண்ணுறதுனா சிஸ்டர் என்கிட்ட இருக்கிறது இருந்தாங்க, சரி இதை வச்சு எங்கேயாவது ஓடி போய்டு, வேறு ஏதாவது ஊருக்கு போயிடுங்களா தயவு செய்து அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு வந்துருக்கலாம். இல்லைனா அவர் சொல்லியிருந்துருக்கலாம், நீங்கள் எதோ கொல்லப்படாதீங்க, எனக்கு ராஜாவை தெரியும், இந்த ஊர் ராஜாவே எனக்கு நல்லா தெரியும், ஃபோன் போடு ராஜாவுக்கு, என்னப்பா ஃபோன் போடு பேசுகிறேன் அவர்கிட்ட, என்னப்பா ராஜா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிடுக்குது, நான் கண்டுக்காமல் இருக்கிறேன், கேள் அது யாருன்னு கேட்டு 2 அடி அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். இல்லை வேற ஒரு வழி கூட இருக்குது பாருங்கள். இவர் சொல்லியிருந்திருக்கலாம், யார் அதை கடங்காரன், நான் வர்றேன், நான் வந்து நேரில் பேசுகிறேன். அன்றைக்கி 40 பசங்களை கரடி அனுப்பி புராண்டி விட்டது மறந்துட்டாங்களா ஜனங்க, இன்னும் அந்த கரடி அடிச்சு தான் வச்சுக்கிறேன், நான் அனுப்புகிறேன் பாரிப்போ அப்படின்னு கூட சொல்ல அவர். He did not deal with it based on the flesh. He dealt with it based on faith. எப்படி தெரியுமா, நல்லா கவனிங்க. இவர் அந்த அம்மாட்ட பார்த்து கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது. ஏன் அப்படி கேட்டார்? இந்த அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ரொம்ப கடன் பிரச்சனை, கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லாமல் தான் என் குமாரர்களை இழுத்துட்டு போகிறேன்றானுங்க அடிமைத்தனத்துக்குள்ளே. இவர் ஏன் திரும்பவும் அப்படி கேட்குறாரு? ஏன் தெரியுமா, இவங்களை பார்த்த உடனே எலிசாவுக்கு தெரியும் இவங்க ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததினா என்ன அர்த்தம், இவங்க மேலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ இவங்க மேலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், என்னவா இருந்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வச்சு உங்களை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ இவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சா அதை எப்படி விதைக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்துட்டா அது மூலமா ஆசீர்வாதம் வேலை செய்யும். ஸோ எலிசா அன்னைக்கு பண கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக வேலை செய்யல, ஆசீர்வாதத்துடைய வல்லமை என்னன்னு போதிச்சுட்டு இருக்கிறார். He didn't want to solve her financial problem. He wanted her to know the power of the blessing. அப்போ அவர் கேட்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது. எலிசா சொல்றாரு, அது போதும், அந்த எண்ணெயை உன் மேல ஆசீர்வாதம் இருக்கிறத நான் உணர்றேன், நீ ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற, ஆசீர்வாதம் உன் மேல இருக்கிறதுனால உன்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நினைக்காத, அது உன்னுடைய விதை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், விதை. ஆசீர்வாதம் உன் மேல இருக்கிறதுனால அந்த விதை மேல கர்த்தர் பெருக்கத்தை கட்டளையிடுவார். அதை நீ பயன்படுத்த கத்துக்கிட்டனா ஒரு பெருக்கம் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம், உன் வாழ்க்கையில கடன் பயங்கரமா இருக்கலாம், ஆனா ஆசீர்வாதம் அதை விட பயங்கரமா இருக்குது. வியாதி பெருசா இருக்கலாம், ஆசீர்வாதம் அதை விட பெருசா இருக்குது. Come on, பற்றாக்குறை இருக்கலாம், ஆசீர்வாதம் அதோட பெரியது. எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் பெரியது. எலிசா அதை பார்க்குறாரு பாருங்க, என்ன இருக்குது உங்ககிட்ட? என்கிட்ட ஒரு குடம் என்ன இருக்குது. அவர் சொல்றாரு, ஒரு குடம் என்ன இருக்குது, நீ அப்படி அசால்ட்டா பார்க்குற, உன் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் அந்த ஒரு குடம் என்ன மேலே வேலை செஞ்சா நீ என்ன ஆக முடியும் தெரியுமா, காமிக்கிறேன் பாருன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதம் வேலை செய்யறத அவர் காமிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துடைய வல்லமையை அவர் காமிக்கிறார். முதல் பாயிண்ட் எழுதிங்க பார்க்கலாம். If you want to experience the blessing in your life, number 1, write this down. Don't approach your situations based on your flesh, but based on your faith. Faith in the blessing. மாம்ச ரீதியான அணுகுமுறை இல்லை, விசுவாச முறையான அணுகுமுறை. How do you approach your problem? இப்போ நான் என்னத்தை செய்வேன் அப்படின்னா ஃபோக்கஸ் உங்க மேலே, பாரம் உங்க மேலே. இப்போ என்ன தெரியுமா சொல்லணும்,
கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தங்களை வச்சிருக்கிறீர், எனக்கு அபிஷேகத்தை வச்சிருக்கிறீர், எனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீர். What do I believe? See, instead of saying what do I do, you've got to ask first, what do I believe in? நான் என்ன செய்ய போறேன்றது எனக்கு ரொம்ப லிமிட்டட். ஆனா என் கர்த்தர் என்ன செய்ய முடியும் நம்புறது அது அன்லிமிட்டட். என் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. பாத்தீங்களா? ஏன் ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போனதுல லாபம் என்ன தெரியுமா? அவர் ஃபெய்த் அப்ரோச்சை டீச் பண்றாரு. லாஜிக்கல் அப்ரோச் இல்ல, ஃப்ளஷ் அப்ரோச் இல்ல, ஃபெய்த் அப்ரோச். ஆசீர்வாத பிரசங்கியார்கள்ட்ட நம்ம ஏன் வர்றோம்? ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிற இடத்துக்கு நம்ம ஏன் வர்றோம்னா, அவங்க நம்மளுக்கு மாம்ச ரீதியான சொல்யூஷன் தர்றது இல்லை, விசுவாச ரீதியான சொல்யூஷன் கொடுக்குறாங்க. வார்த்தை காமிச்சு சொல்றாங்க, உன் மேல ஆசீர்வாதம் இருக்குது, தைரியமா பயப்படாத, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் மேன்மையை கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. கமான். அதனால தான் ஆசீர்வாத பிரசங்கியார்கள் தேவைன்னு சொல்கிறேன். நான் என்கிட்ட யாராவது கவுன்சிலிங் வந்தாங்கன்னா, பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு விஷயம் நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க, என் வேலை அவங்களுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது இல்லை. என் வேலை என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, நீங்கள் 2 பேரும் தேவ பிள்ளைகள், கர்த்தர் உங்கள் மேலே நன்மைகளை வைத்திருக்கிறார், உங்களோட சேர்ந்து நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அவங்களுக்கு அந்த மாம்ச ரீதியான அணுகுமுறையை தவிர்த்து விசுவாச அணுகுமுறையை சொல்லிக் கொடுக்கறதுக்காக கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். ஃபெய்த் அப்ரோச். ஆமென். ஃபெய்த் அப்ரோச். ஹalleluya. அடுத்ததா என்ன சொல்லிக் கொடுத்தார் அவங்களுக்கு பாருங்க. அவருக்கு என்ன தெரியுமா சொல்லிக் கொடுத்தாங்க? யூ ஆர் நாட் ப்ரோக். ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்தவங்கள்ட்ட உங்கள்கிட்ட என்ன ஆகுதுன்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோக்குதுன்றாரு. யூ ஆர் நாட் ப்ரோக், யூ ஆல்வேஸ் ஹேவ் அ சீட். இதை எழுதிக்கங்க, உங்கள் வாழ்க்கையே வேற லெவலில் போயிடும் பாருங்க பிரச்சனையின் மத்தியில். யூ ஆர் நாட் ப்ரோக், you always have a seed. அதான் செகண்ட் பாயிண்ட் பாருங்க. நீங்க ஆதாரமற்ற நிலைக்கு போயிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது, பிளஸ் உங்ககிட்ட ஏதோ ஒரு விதை இருக்குது. ஆசீர்வாதம் அந்த விதை மேல இருக்கிறதுனால விதையை சரியா விதைக்க கத்துக்கிட்டாலே போதும், பெருக்கம் உங்களை தேடி வருது, நன்மை உங்களை தேடி வருது. எல்லாரும் சொல்லுங்க, ஆதாரமற்ற நிலையில நான் இல்லை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு தடவை சொல்லுங்க, ஆதாரமற்ற நிலையில நான் இல்லை. இங்கிலீஷ்ல சொல்லுங்க, ஐ எம் நாட் ப்ரோக். நான் ஒன்றும் இல்லாத அப்படியே தரமட்டமாக போன ஒரு தரித்திரன் இல்லை. அப்படி அபார தரித்திரன் பிசாசு சொல்லி தருவான், மனசு அப்படி சொல்லும். உங்கள்கிட்ட என்ன இருக்குது? எல்லாம் போச்சு போ நாசமா அப்படின்னு வரும் எண்ணம். நீங்கள் சொல்லுங்க, நான் ஆதாரமற்றவன் இல்லை. நான் யார் தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு கர்த்தர் ஒரு விதையை கொடுத்திருக்கிறார். உங்கள் டேலண்ட் ஒரு விதையாக இருக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில் ஒரு விதையாக இருக்கலாம், உங்கள் மேலே இருக்கிற அந்த அபிஷேக அதை கர்த்தர் ஒரு விதையாக பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். எதுவுமே இல்லைன்னு ரியலாக நீங்கள் சொல்கிறதா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையே உங்களுக்கு ஒரு விதையாக அவைலபிளாக இருக்குது. வார்த்தையை வாயில் போட்டு பேசுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறதுனால ஒவ்வொரு விதையும் 30, 60, 100 உங்கள் வாழ்க்கையில் பலன் கொடுக்கும். இதை தான் ஆசீர்வாதத்தின் பிரசங்கியார் சொல்லி கொடுக்குறாரு. இதே ஒரு சாபத்தின் பிரசங்கியாக இருந்தால் என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? வேற மாதிரி சொல்லி இருந்திருப்பார். உங்ககிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட ஒன்றும் இல்லை, அப்படியே போ, ஒன்றும் இல்லாமலே போ. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, நான் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருப்பார். ஆனால் இவர் ஆசீர்வாத பிரசங்கியாக இருக்கிறனால சொல்கிறார், உங்ககிட்ட என்னவோ இருக்குதுமா, என்னமா இருக்குது? என்கிட்ட ஒரு குடம் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, போ அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட பாத்திரத்தை வாங்குன்றாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், லாஜிக்கலாக யோசிச்சா யாராவது தருவாங்களா இந்த அம்மாவுக்கு ஏதாவது? ஒரு வாரமாக அவங்க வீட்டில் சண்டை பிரதர், கடங்காரன் பாத்திரத்தெல்லாம் அள்ளின்னு போயிட்டான் பிரதர், டெம்போவில் போனான் பிரதர், பார்த்தேன் பிரதர். இப்போ என்கிட்ட இந்த லேடி பாத்திரம் கேட்குறான்னா எனக்கு சந்தேகம் வருமா வராது? அத்தனை பேர் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஐயோ கடன் பிரச்சனையில் இருக்கிறாப்பாவ, இதனால் இவங்களுக்கு நம்ம பாத்திரத்தை கொடுத்தோன்னா கிடைக்கிறதுக்கு கேரண்டி இல்லை, கொடுக்காதீங்க நிறைய பேர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுதான் ஆசீர்வாத பிரசங்கியார்களுடைய ஸ்பெஷாலிட்டி பாருங்க. என்ன நிலையாக இருந்தாலும் தயவு கிடைக்கும் நம்புறவங்க. தயவு, எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, தயவு. உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், தயவு உங்கள் மேலே இருக்குது. தயவு வேலை செஞ்சுச்சுன்னா பணத்துக்கான வழி வரும். பார் பிரதர், எனக்கு வேலையே இல்லை பிரதர், ரொம்ப நாளா வேலை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கங்க, கர்த்தருடைய தயவு உங்க மேல இருக்குது. 100 பேர் இன்டர்வியூல இருந்தாலும் உங்களை வித்தியாசப்படுத்துகிற தயவு உங்க மேல இருக்குது. The favor of the Lord is on your life. So what was Elisha teaching her? Favor. இந்த அம்மா திருப்பி கேள்வி கேட்கவே இல்லை பாருங்க. ஐயா நீங்க நல்ல பேச்சு பேசுறீங்க ஐயா, எப்படியா தருவாங்க எனக்கு? இப்போதான் பாத்திரத்தை டெம்போல ஏற்றின்னு போனாங்க, நான் ஒரு பாத்திரத்தை கேட்டால் கொடுப்பாங்களா ஐயா? பாரு, இந்த அம்மா அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஏன்னா அவர் சொல்றாரு, நீ போய் கேளுன்னு அர்த்தம், தருவாங்கன்னு அர்த்தம். கர்த்தர் வார்த்தை கொடுத்தாருன்னா தயவு அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். எழுதிங்க பார்க்கலாம். அதுதான் நம்மளுடைய 3வது பாயிண்ட். எழுதிங்க பார்க்கலாம். When you receive the word of blessing, favor will follow you. When you receive the word of blessing, favor will follow you. ஆசீர்வாதத்தின் வார்த்தையை பெற்றுக்கொண்டா தயவு அதை கூடவே ஒட்டினே வரோன்ற நான்.
இதை நல்ல தைரியமாக ஞாபகப்படுத்திக்கங்க. சில டைம் ஒரு சில பேர் பிரச்சனை மத்தியில் வருவாங்க, கடன் பிரச்சனை மத்தியில் வருவாங்க. அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், பார், கடன் உங்களுக்கு எவ்வளோ சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, எத்தனை கடன் இருக்குது, அதை எழுதுங்க. எந்த கடனை முதல் கட்டி முடிக்க முடியும், எந்த கடன்காரங்கிட்ட தயவுக்காக கேட்க முடியும். சில டைம் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. ஐயா, என்னால் கட்ட முடியல, எனக்கு ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுங்க, நீங்கள் கேளுங்க. சில பேர் என் பேச்சை ஒபே பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, பிரதர் நல்ல வேலை நீங்கள் சொன்னதை செஞ்சேன், கடவுள் தயவை கொடுத்தாரு. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, கடனை பாதியாகவே பண்ணிட்டாங்க, பாதி கடன் நீ கட்டாதன்னு சொல்லிட்டாரு என் கடன்காரன் என்கிட்ட, நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னா அப்படின்றாரு அவர். இது பேர் என்னது? தயவு. See, if there is one thing that the teaching of blessing will teach you is that you have the favor of the Lord. தேவ தயவு இருக்கிறவன் தான் உண்மையான ஐஸ்வர்யம் தெரியுமா அந்த உலகத்தில். தேவ தயவு நம்ம அத்தனை பேருக்கும் அவைலபிளாக இருக்குது. தேவ தயவை பற்றி எலிஷா அந்த லேடிக்கு சொல்லி கொடுக்குறாரு. தயவு உனக்கு வேலை செய்யுது அப்படின்றார். எங்கே ஆசீர்வாத வார்த்தை இருக்குதோ அங்கே தயவு உண்டாகும். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாத வார்த்தை தயவை கொண்டு வரும். அப்போ இந்த ஆசீர்வாத பிரசங்கத்தை கேட்க கேட்க நம்ம என்ன பிலீவ் பண்ணுறோம்? எனக்கு கர்த்தர் செய்வார். ஆமென். 1000 பேருக்கு நடக்காமல் இருக்கலாம், எனக்கு நடக்கும், எனக்கு கர்த்தர் செய்வார். பாருங்க, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சர்ச்சுக்கு பிரதர் ஸ்டீஃபன் அண்ட் அவங்க மனைவி சிஸ்டர் எஸ்தர் சாந்தி அவங்க வந்திருந்தாங்க நம்ம சர்ச்சுக்கு. நம்ம கோரமங்கலாவில் இருந்த அந்த மல்லிகை காம்ப்ளெக்ஸ் பில்டிங்கில் நம்ம இருந்தோம். பேரெல்லாம் ஞாபகம் இருக்குதா? மல்லிகைலாம் அந்த பில்டிங்கில் தான் நம்ம இருந்தோம். அப்போ ஒரு நாள் இந்த கோவிட் சீசன்லாம் அப்போ தான் முடிவடையுது பாருங்கள். அந்த நேரத்தில் சிஸ்டர் வந்து என்கிட்ட ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பிரதர் ஒரு பண நெருக்கடி நிமித்தம் கோவிட் நேரத்தில் பிரதருக்கு வேலை இல்லாமல் போன சிச்சுவேஷன், இது பல நெருக்கடிகள் மத்தியில் 2 பிள்ளைகளை நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாமல் போயிடுச்சு. 2 வருஷம், கிட்டத்தட்ட 2 வருஷம் பாருங்கள். ஸோ என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் இதுக்காக ஜெபிங்கன்ற மாதிரி சகோதரி வந்து பேசும்போது அப்போ நான் அவங்கள்ட்ட இதான் சொன்னேன், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் சிஸ்டர், அவருடைய தயவு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட பேசுங்க, நான் இந்த வேலை செய்கிறேன், எனக்கு இவ்வளோ சம்பளம் வருது, நீங்கள் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க சார், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பங்காக நான் பே பண்ணுறேன், நீங்கள் போய் கேளுங்க, கர்த்தருடைய தயவு மேலே உங்கள் மேலே இருக்குது, நீங்கள் போய் கேளுங்கன்னு சொன்ன பாருங்க. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்க அவங்க. Where the word of the blessing is, favor will follow. இவங்க ஒரு கிளினிக்கில் வேலை செய்கிறாங்க இந்த சகோதரி. அதை நடத்துகிறவங்களுக்கே ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க பாருங்க. அதை நடத்துகிற அந்த உரிமையாளர்கள் அவங்க ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க. they also own a school. அங்கே போய் விசாரித்து என் 2 பிள்ளைகளை சேர்க்கணும் போது சொல்லி இதே மாதிரி சொல்லியிருக்காங்க, நான் இந்த வேலை செய்கிறேன், என்னால் இப்போதைக்கு இவ்வளோ தர முடியும், அப்புறம் பங்காக நான் பே பண்ணுறேன், தயவு செய்து நீங்கள் பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கவுனிங்க, தாராளமாக நீ அதை செய்யலாம், உனக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்குறேன், உன் பிள்ளையை என்ரோல் பண்ணு. அது மட்டும் இல்லை, இந்தா உன் முதல் பிள்ளைக்காக ஃபீஸ்க்காக நான் ஒரு பங்கு பே பண்ணுறேன் அவங்க கொடுத்து, அவங்க மனைவி 2வது பிள்ளைக்காக இந்தாங்க 2வது பிள்ளைக்காக நான் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன்னு கொடுத்து, இந்த பிள்ளைங்க ஸ்கூலிங்கை நல்லா முடிச்சு இன்றைக்கி 2 பிள்ளைகளும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு அருமையான விஷயம், 2 பிள்ளைங்களும் நம்மள சர்ச் ஊழியத்தில் இருக்கிறாங்க. தேவ வார்த்தை தேவ தயவை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆமென். இப்போ நல்லா கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தை கர்த்தருடைய தயவை ரிலீஸ் பண்ணும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, தயவு உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுங்களேன். தயவு. Hallelujah. Never forget that you have the favor of God. தேவ தயவு. இப்போ எலிசா சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் போங்க அக்கம் பக்கம் வீட்டில் போய் கேளுங்க. இவங்க நம்புறாங்க. இன்னைக்கு செய்தியுடைய டைட்டில் என்னது? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். இவங்க நம்புறாங்க. சரி சார், நார்மலாக யோசிச்சா யாரும் எனக்கு தரமாட்டாங்க, நீங்கள் சொல்கிறதுனால நான் நம்புகிறேன், எனக்கு தருவாங்க நம்புகிறேன்னு சொல்லி இவங்க அக்கம் பக்கம் வீட்டாரெல்லாம் போய் அந்த பாத்திரங்களை வாங்கிட்டு வர்றாங்க பாருங்க. வாங்கிட்டு தீர்க்கதரிசி சொன்னது போல கதவை சாத்துறாங்க பாரு. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 4வது பாயிண்ட் எழுதிங்க பார்க்கலாம். ஷட் த டோர் ஆஃப் அன்பிலீஃப். அற்புதத்தை பார்க்கணுன்னு விசுவாசிக்கிற நம்ம அற்புதத்தை கெடுக்கிற மாதிரி வாயை திறந்து பேசின்னு இருக்கக்கூடாது. பிரதர் எனக்கா ப்ரேயர் பண்ணுங்க பிரதர், ஏசு நாமத்தை சுகமாவு ஆமென் அப்படின்னு வெளியே போயிட்டு எங்கே சுகமாவுது பிரதர்கிட்ட வர்றேன், அவர் போ அப்படின்றாரு. அந்த நேரத்தில் பயங்கரமாக இருக்குது, ஆனால் சுகமாக மாட்டேங்குது போங்க பாரு. இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா ஆப்போசிட்டாக நீங்கள் பேசுனுக்கிறீங்க. இப்போ நீங்கள் பேச மாட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆனால் சில டைம் பேசுகிற ஜனங்களோட ஒன்று சேர்ந்து போனோமே. அதனால தான் சொல்கிறது, ஒரு வியாதியோ ஒரு பெரிய ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா அது இமீடியட்டாக கால் பண்ணி எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. இமீடியட்டாக கால் பண்ணி ஜெபிச்சுங்க, தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஜெபிச்சு ஒரு 2 பேர்கிட்ட சொல்கிறீங்களா, இல்லை பாஸ்டர்கிட்ட சொல்கிறீங்களா, நம்ம ப்ரேயர் டீம் இருக்கிறாங்க, ப்ரேயர் டீமுடைய நம்பர் இருக்குது, கால் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்களா, ஓகே நல்லதாயிடுச்சு. ஏன்னா அவங்களாம் உங்களை விசுவாசத்தில் ஊக்குவிக்குவாங்க. அதை விட்டு எல்லார்ட்டையும் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற பாதி பேருக்கு சந்தோஷம், உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தது தெரியுமா உங்களுக்கு? அது ஓஷோ பாதியா, ஓ மை காட் சிஸ்டர், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆனால்
யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு சந்தோஷமா கூட இருக்கலாம். தே ஸ்பீக் அன்பிலீஃப். அவிஸ்வாசத்தை பேசுறாங்க. அவிஸ்வாசத்தை பேசி ஆசீர்வாதத்தை கட் அவுட் பண்ணிடுறாங்க பார், கட் ஆஃப் பண்ணிடுறாங்க. சகரியா கிட்ட ஆண்டவர் வர்றார், தூதர் வந்து சொல்றார், உனக்கு ஒரு பிள்ளைய, உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்குது, உனக்கு ஒரு பிள்ளையை தரப்போறேன் அப்படின்ன உடனே அவர் வாய் திறந்து விசுவாசமா பேசுவான், அவிசுவாசமா பேசுவார். நான் வயசானவன், என் மனைவி ஒரு கிழவி, இப்படியெல்லாம் பேசுறாரு. எப்படி எங்களுக்கு பிள்ளை பிறகும்? அப்பவே ஆண்டவர் நினைக்கிறார், ஆஹா இவனை அப்படியே விட்டா இவன் பேசியே அற்புதம் நடக்காத மாதிரி அபாசன் பண்ணி விட்டுருவான்ட்டு ஆண்டவர் சொல்றாரு, சகரியா நீ ஊமை. நான் என்ன, நீ பேசினாலே அற்புதம் போயிடுது, நீ சைலண்டார், நீ சடப் த மவுத்தா இருந்தால் நான் பயங்கரமாக செய்வேன் உனக்குன்ட்டு. யோவான் பிறக்கிற வரைக்கும் அவன் வாய் அடைஞ்சிருந்துச்சு பாருங்க. யோவானுக்கு பேர் வைக்கும் போது தான் வாய் ஆண்டவர் திறக்கிறார். ஏன்னா ஊமையாக எப்படி பேர் வைப்பான்? வச்சா எல்லாரும் கூப்பிட்டு வைக்க மாட்டாங்களா? சரி, பேரை வைக்கணும்னு வரும்போது ஆண்டவர் வாயை திறந்து விடுறார், யோவான் அப்படின்னு. ஏன் ஆண்டவர் வாயை அடைச்சார் தெரியுமா? ஏன்னா அவிசுவாச வார்த்தைகள் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை அபார்ஷன் பண்ணி விட்டுரும். அதனால தான் பாருங்க, யாயிரு வீட்டுக்கு போகிறார். அவங்க பொண்ணு 12 வயசு பொண்ணு மறைச்சு போயிடுச்சு, செத்து போய் கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே ஒப்பாரி வைக்கிறதுக்கு வந்துட்டுக்கிறாங்களா? பிசாசு எவ்வளோ ரெடியாகிறான் பாருங்க நம்மளை அடக்கம் பண்ணுறதுக்கு. நான் சொல்கிறேன் பாருங்க, கரெக்டாக இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் கொஞ்ச நேரம் டிலே ஆனால் ஜீசஸ் எழுப்பி விட்டுருவார்னு தெரியும். அதனால் என்ன பண்ணிட்டான், ரெடியாக வச்சுன்னுக்கிறான். என்னது, யாராவது வந்து ஒப்பாரி வைங்கன்ட்டு. இவங்கெல்லாம் நடிப்புக்காரங்க. ஏன் சொல்லு, உள்ளே வந்து இவர் பொண்ணு செத்து போகலப்பா, அது தூங்கின்னு தான் இருக்குதுன்னு ஒன்று டக்குன்னு சிரிக்கிறாங்க, எல்லாரும் ஜோராக சிரிக்கிறாங்க. அப்போ நடிப்பா இல்லையா? அது உண்மையாகவே நடிப்பு. இவங்களாம் காசுக்காக வெத்தலைப்பாக்காக ஒப்பாரி வைக்க வந்த ஒரு சில கும்பல் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எங்கள் ஊர்லலாம் அப்படி இருந்தாங்க. சரியா? அப்புறம் நல்லா அழுது முடிச்சுட்டு நல்லா உட்காந்து ஆறாமல் பேசின்னு இருப்பாங்க. ஒரு சொம்பு கூழ் குச்சின்னு ஆடாமா, நல்ல பையன் நல்லம்மா அப்படின்னு. சரி, இவர் என்ன உள்ளே வர்றாரு, ஜீசஸ் உள்ளே வந்தார் பாரு. உள்ளே வந்து யார் யார் சிரிச்சாங்களோ அத்தனை பேர் வெளியே அனுப்பி விட்றாரு. எல்லாரும் வெளியே போங்க அப்படின்ட்டு யாக்கோபு, யோவானு, பேதுரு. ஏன்னா இவங்க 3 பேர் எப்படி தெரியுமா, இவங்க குருட்டுத்தனமாக அப்படியே விசுவாசிப்பாங்க. என் கர்த்தரால் முடியும், நானும் நடக்கிறேன் தண்ணியில் அப்படின்வார் ஒருத்தர். இன்னொருத்தர் நான் அக்கினியை கொண்டு வரட்டான்வார். நீங்கள் 3 பேர் வாங்கடா, நீங்கள் தான் வேணும் அப்படின்ட்டு அவங்க 3 பேரை கூட்டின்னு போய் அற்புதத்தை செய்கிறார் பாருங்க. ஏன் கர்த்தர் அப்படி பண்ணுறாரு? அவிசுவாசத்தின் வாசலை அடைக்க கற்றுக்கணும். அற்புதத்தை நான் இன்னும் பார்க்கல பிரதர். நான் கேள்வி என்னன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்குறீங்க, வாரம் முழுவதும் அவிசுவாசத்தை கொண்டு வர்ற மாதிரி. காலையில் எந்திரிச்ச உடனே இளையராஜா பாட்டை போட்டு உட்கார பிரதர், காலையிலேயே 6 பாடியதாரோ தாம்பதர் என் ஃபர்ஸ்ட் ஆராதனை சாங். ஒருத்தர் பேர் சரி, நைட் தூங்கும்போது வாழ்வே மாயம் தான் பதர் என்னுடைய நைட் சாங். அலாரம் எது உசுரே போகுத்தான் பதர் அலாரம் போதும், உசுறு எல்லாரும் உசுரும் போதாங்க. ஏன் அப்படி நெகட்டிவிட்டியை வாரி கொட்டிக்கணும்? அப்புறம் அற்புதமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு மட்டும் ஏன் பதர் கர்த்தர் அற்புதம் பண்ண மாட்டேங்கிறாரு? கர்த்தர் எல்லார் மேலேயும் கிருபை உள்ளவராக தான் இருக்கிறார். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் நல்லவர்னு ஒரு பக்கம் சொல்லி இன்னொரு பக்கம் போய் அவர் என்னத்த நல்லது செய்கிறாரோ எனக்குன்றாங்க. தெரியுமா? கர்த்தர் அதனால தான் எலிசா மூலமாக சொல்லி கொடுக்குறாரு, அவிஸ்வாச வாசலை அடைக்க கற்றுக்க அப்படின்னு சொல்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவிஸ்வாச வாசலை முதல்ல அடைங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஷட் த டோர் ஆஃப் அன்பிலீஃப். ஆமென். ஷட் த டோர் ஆஃப் அன்பிலீஃப். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எழுதிட்டீங்களா அதை? ஷட் த டோர் ஆஃப் அன்பிலீஃப். அற்புதம் வேணுமா? அப்போ அற்புதத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிற ஜனங்களோட இருங்கன்னு சொல்கிறேன் நான். ஏதோ ஒரு வியாதி, அதை நீங்கள் ஜெயிக்கணுமா? இம்மீடியட்டாக போய் கூகுளில் போய் பார்க்காதீங்க எத்தனை பேர் ஜெயிச்சாங்க, எத்தனை பேர் செத்தாங்க இதே வியாதியில் அப்படின்னு. அதில் நீங்கள் பார்ப்பீங்க, ஐயோ இவ்வளோ பேர் செத்தாங்களா, அதில் உங்கள் ஃபோட்டோ வேற வரும், அடுத்தது நான் தானா? எப்படி வந்துச்சு யாருக்கு தெரியும்? ஆனால் இதுதான் விஷயம். டோன்ட் கோ அரவுண்ட் பி ஓப்பன் டு அன்பிலீவ். இந்த உலகம் ரொம்ப நெகட்டிவிட்டி நிறைஞ்ச ஒரு உலகமாக இருக்குது பாருங்க. நல்ல செய்தியை கேளுங்க, ஆசீர்வாதத்து மேலே ஃபோக்கஸ் ஆகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது நிச்சயம். அவிஸ்வாசத்து வாசலை நம்ம அடைக்க கற்றுக்கலாம். இன்னொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் பாருங்க. இவங்க கிட்ட இருந்து கற்றுக்கணும், இந்த லேடி கிட்ட இருந்து. 5வது விஷயத்தை பாருங்க, டோன்ட் டிஸ்கிரெடிட் ப்ரீச்சர்ஸ் ஆஃப் த பிளெஸிங். பார், ஒரு தடவை கூட இவங்க வேற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை பாரு. அவர்கிட்ட வந்த உடனே உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. இந்த அம்மா ஏற்கனவே சொன்னாங்க கடன் பிரச்சனையில் பிள்ளைங்கள கூட கூட்டின்னு போகிறான்ட்டாங்க சாரன்ட்டா. இவர் உங்ககிட்ட என்ன இருக்குது, இவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாம பாருங்க. இவங்க சொல்லவே இல்லை, என்கிட்ட கிருத்து அது ஒன்று தான், அது கூட கேட்குவார். சொல்லாதடா நீ வாய்மூடி நிறா பையனே, பரவ கிருத்த ஒரு குடம் என்ன, அதையும் கேட்டு வர்றா இந்த மனுஷன். இந்த ஆசீர்வாத பிரசங்காரே அப்படித்தான். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இது ஒருத்தர் செழிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணுறாரா, ஜாக்கிரதை உங்கள் பணத்தை கேட்பார்கள். உங்கள் பணம் நம்மளுக்கு வானா, நீங்கள் ஆசீர்வதிக்கணுன்றது தான் நம்மளுடைய விருப்பமே. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுன்றது தான் விருப்பமே. Preachers of blessing, they are not after your money, they are after your blessing. They want you to be blessed. என்ன ஆச்சரியம்னா, நான் சுகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது பிரதருக்கு சுகம் தேவை அதனால தான் பிரசங்கம் பண்ணார் யாரும் சொல்கிறது இல்லை. நான் சமாதானத்தை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது
பிரதருக்கு சமாதானம் வேணுமா இருக்குது, அதனால தான் சமாதானத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறாரு, யாரும் சொல்கிறது இல்லை. ஆனால் பணத்தை பற்றி, செழிப்பை பற்றி, ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணோன்னா என்ன வரும் அலிகேஷன்? ஓ பிரதருக்கு ஏதோ தேவைக்கிற மாதிரி தருது, அதான் செழிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறார். நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு தேவை இருக்குது. என் தேவை என்ன தெரியுமா? நம்ம சபைக்கு வர்ற அத்தனை தேவ பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அதுக்காக தான் ஆசீர்வாதத்தின் பிரசங்கம். இப்போ ஒரு சில இடத்துல பணத்துடைய நோக்கத்தோடவே ஊழியம் செய்கிறவங்க ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அது உண்மைதான். எதானாலும் அது ஒரு ஆஃபரிங்க்கு கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லுவேன். சிஸ்டர் உங்கள் வீட்டில் ஒரு மந்திர கட்டு இருக்குது, அப்படியே பிரதர் என்ன பிரதர் பண்ணும், நீங்கள் ஒரு 5000 இப்போ அனுப்புனீங்கன்னா இந்த இடத்துல இருந்து 5 ஜெபம் 5 கட்டுகள் உடையும், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்கள்ட்ட ஏமாந்துடாதீங்க. யார் யார் கல்யாணம் ஆகணும் இங்கே கை தூக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன் நான். யார் யார் கல்யாணம் ஆகணும், உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், இப்போவே முன்னாடி வாங்க. 10,000 ரூபாய் விதைக்கிற 10 பேருக்கு 10 நாளில் கல்யாணம். இந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன், யூடியூப்பில் பார்த்துருக்குறேன். பல பேர் இப்படி செய்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் அது ஒரு ஆஃபரிங் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சந்தேகம் வருதுன்றேன் நான். அதுவும் அவங்களே ஒரு அமௌண்ட்டை குறிக்கும் போது நம்ம சந்தேகம் வருது. நமக்கு 10,000 ரூபாய் கொடுக்குற 10 பேர் 10 நிமிஷம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நம்மளுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா கர்த்தருடைய பிரின்சிபல்ஸில் அப்படி இல்லை. கர்த்தருடைய பிரின்சிபல்ஸில் அவனவன் தன்னுடைய இருதயத்தில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். 2 Corinthians chapter 8 chapter 9 நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரியும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அதுக்குன்ட்டு எல்லாரையும் டிஸ்கிரெடிட் பண்ணிட கூடாது இல்லையா? எல்லாரும் ஆசீர்வாத பிரசங்கம் பண்ணுறாரா, உங்க எல்லாம் திருடுங்கப்பா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து பேசுவாங்க. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உண்மையான ஆசீர்வாத பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்கள் பணம் தேவையில்லை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது அவங்களுக்கு தேவையாக இருக்குது. அந்த லெசனையும் கற்றுக்கணும். அதையும் ஒரு பாயிண்டாக எழுதிங்க. நம்பர் 5, write this down. Number 5, don't discredit preachers of the blessing. ஏன் தெரியுமா இந்த பாயிண்ட்? இது அவ்வளோ முக்கியமான பாயிண்ட் பிரதர். எஸ், ஏன் தெரியுமா? ப்ரீச்சரை நீங்கள் ஏற்றுக்கலன்னா ப்ரீச்சிங்கை நீங்கள் ஏற்றுக்க முடியாது. ஸ்கூலில் எந்த சப்ஜெக்டை டீச்சரை நீங்கள் வெறுக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டில் நீங்கள் மார்க் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். am I right? இமேஜின் பண்ணுங்கள், கணக்கு டீச்சரு ஏதோ உங்களை வந்த முதல் நாள்லேயே உங்கள்கிட்ட டேபிள் 9th டேபிள் சொல்லுன்றாரு. நீங்கள் 2 கரெக்டாக சொல்லுவேன், நான் 9 கேட்டார், வெறுப்பில் தான் கேட்டாருன்ட்டு. இப்போ என்ன ஆகிடுதான், டீச்சரை வெறுக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் பாருங்கள், மேத்ஸ் புக் ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் அந்த கணக்கு டீச்சர் முகம் ஞாபகம் வரும். மேத்ஸ் படிக்கும் போதெல்லாம் என்னை எப்படி அவமானப்படுத்தினா, எனக்கு இவர் பிடிக்கலடா, இவர் ஒரு கடுப்பாகிறாரா என் மேலே, ஒரு கிரட்ஜ் வச்சுன்னுக்கிறாரா என் மேலே. அந்த டீச்சரை வெறுத்தா சப்ஜெக்டை வெறுத்துருவோம். அதனால தான் சொல்கிறேன், ப்ரீச்சரை இவர் கெட்ட சிந்தையோட ப்ரீச் பண்ணுறாருன்னு நினச்சிட்டிங்கன்னா அவருடைய ப்ரீச்சிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதுக்காக தான் 5வது பாயிண்ட் என்னது, எல்லா ஆசீர்வாத பிரசங்கியார்களும் தவறான எண்ணத்தில் வேலை செய்கிறாங்க. யார் சொன்னது? உண்மையாகவே கர்த்தருடைய உள்ளத்தோட பிரசங்கிக்கிற அநேக ஆசீர்வாத பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட இடம் கொண்ட ஒரு இடத்துல தான் நீங்களும் இங்கே வந்திருக்கிறீங்க. தைரியமாக இருங்க, தைரியமாக பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அவங்கள தப்பு கண்டுபிடிச்சிட்டோன்னா மெசேஜை நம்ம ரிசீவ் பண்ண மாட்டோம். எஸ், அப்போ பிசாஸ் கொண்டு வருவான் பாரு. செழிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணுறாரா, இப்போ கேட்க வர பாரு காசை, உன் பணத்தை பாக்கெட்டை கெட்டியா வச்சோ கை வச்சுக்க, எத்துருவார் உன்ட்ட பணத்தை பாரு. நம்ம சர்ச்சில் பணத்தை நம்ம டிமாண்ட் பண்ணுறதே இல்லை ஒரு காலமும். ஆஃபரிங் நேரத்தில் கைத்தட்ட சொல்கிறோம். ஏன்? அப்போ தான் நம்மளுடைய மனது திறக்கப்படுது. கர்த்தர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறார். ஏன் இப்போ 2-3 வாரமாக ஆஃபரிங் நேரத்தில் கைத்தட்ட சொல்கிறோம்? எதுக்காக தெரியுமா? ஏன்னா கர்த்தர் எனக்கு விதைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறார். கை ஏந்திரவனா இருந்தேன், ஆனால் கை நீட்டி கொடுக்குறவனா கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். கொடுக்குறவனா கர்த்தர் வச்சிருக்கிற அந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம், கைத்தட்ட சொல்கிறோம். நம்ம சேர்ச்சில் பாருங்கள், கொடுங்க. ஏன் கொடுக்காமல் இருக்கிறீங்க? ஏன் கஞ்சமாக இருக்கிறீங்க? ஒரு பிரசங்கமும் வராது. கொடுக்குறதுக்கு முன்னாடி ஏதாவது பிரசங்கத்தை பார்க்குறீங்களா? டிக்ளரேஷன் மட்டும்தான். என்ன டிக்ளரேஷன்? இப்போ புது டிக்ளரேஷன் கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே என் விதையை ஆசீர்வதிங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சு எனக்கு ஒரு பெரிய அறுவடை கொடுங்க. நான் வாளாகாமல் தலையாக இருப்பேன், கீழாகாமல் மேலாக இருப்பேன். நான் கடன் வாங்குறவனா இல்லாமல் கடன் கொடுக்குறவனா இருப்பேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுவார். இப்படி டிக்ளேர் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. We don't want your money, we want you to be blessed. Hallelujah. So don't discredit all the preachers of the blessing. எலிசா ஒரு காலம் கூட அவருக்கு ஏதோ வேணும்னு கேட்க வேலை பாருங்க. ஏன்னா இந்த அம்மா பாத்திரம் எல்லாம் நிரம்பிட்டு பிறகு ஓடி போகிறாங்களா, அவர்கிட்டே போகிறாங்க இல்லையா? ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே எண்ணெயை ஊற்றுன பாத்திரம் எல்லாம் நிரம்பிடுச்சு. எலிசா கேட்டாரா? அப்புறம் ஐயா பேச்சை கேட்டு உனக்கு இவ்வளோ கெச்சுக்குது, ஐயாக்கு எவ்வளோ கூட எடுத்துன்னு வர்ற சொல்லுங்கள் சிஸ்டர், எவ்வளோங்க? போங்க ஜேம்ஸ் அசோக் எடுத்துன்னு வந்துடுங்க வீட்டுக்கு போய்ட்டு. 2 கூடமா சிஸ்டர்? தேங்க்யூ. என்ன கலர்? பிங்க் ப்ளூ. நம்மளுது தம்பி சகோதரி நமக்காக எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா அந்த இடத்துல? she knew that. அவங்க நம்புறாங்க, அதனால தான் திரும்பியும் போகிறாங்க. பாரு குடம்லாம் நிரம்பிட்டு பிறகு யோசிக்கல, போனால் அந்த மனுஷன் 4 குடம் கேட்பானே நினைக்கவே இல்லை. she believed that preachers of blessing are not evil.
அவங்க நம்பினாங்க இவர் ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிறவர், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் எனக்கே பிரசங்கம் பண்ணாருன்னா அவர் எவ்வளோ ஆசீர்வாதம் உள்ளவராக இருப்பார். அவருடைய உள்ளம் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றார். ஏன்னா எலிசா அவங்க மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தின் வல்லமையை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். எவ்வளோ சிம்பிளாக இந்த ப்ராப்ளமை, இந்தாமா 2 லட்ச ரூபாய் எத்தனை போய் கடனை கட்டிட்டு போமான்னு அனுப்பி விட்டுருந்துருக்கலாம். எலிசாக்கிட்ட இல்லாத பணமா, அவரால் முடியாத அற்புதமா, கர்த்தருடைய அபிஷேகத்தினால. ஆனால் எலிசா கேட்குறார், உங்ககிட்ட என்ன இருக்குது? உன் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெயை நீ விதைக்க கற்றுக்கிட்டனா, அதை நீ பெருக்கத்துக்குள்ள கொண்டு வர கற்றுக்கிட்டனா, ஆசீர்வாதம் பெருசுன்றதை நீ பார்ப்ப. ஏன்னா அவர் பார்க்குறாரு கடனுடைய அழுத்தம் ஒரு சாபம், பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் போறது ஒரு சாபம். அப்ப இவர் பார்க்கிறார், இந்த லேடியுடைய வாழ்க்கையில பண கஷ்டம் மட்டும் இல்ல, இந்த லேடியுடைய வாழ்க்கையில அடிமைத்தனம்ன்ற சாபம் இருக்குது, இந்த லேடியுடைய வாழ்க்கையில கடனுடைய அழுத்தம்ன்ற சாபம் இருக்குது. கவனிங்க, கடன் அப்படின்றது பாவம்னு நான் சொல்ல, ஆனா கடனுடைய அழுத்தம்ன்றது சாபம். இன்னொரு டைம் சொல்றேன், கடன் வாங்குறது பாவம் அப்படின்றது வேதத்திலையும் இல்லை, அப்படி நம்ம பிரசங்கம் பண்ணல. ஆனா கடனுடைய அழுத்தம் ஒரு சாபம். ஒரு முக்கியமான காரணத்துக்காக வளர்ச்சிக்கு ஏதுவாக ரீபேமெண்ட் பிளான் எல்லாம் பக்காவாக போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் லோன் எடுத்து பிரச்சனையே இல்லாமல் ப்ரெஷரே இல்லாமல் நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் கட்ட முடியாத அளவுக்கு வாங்கி, காரணம் இல்லாமல் வாங்கி, நோக்கம் இல்லாமல் வாங்கி, வீணாக செலவு பண்ணி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறது ஒரு சாபக்கேடான ஒரு வாழ்க்கை. அதுக்கு தான் கர்த்தர் விரோதமாக இருக்கிறார். அப்போ கடன் அப்படின்னு சொல்கிறத விட கடனின் அழுத்தம் ஒரு சாபம், அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ எலிசா அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது என்னத்தை பார்க்குறாரு? பண கஷ்டத்தை பார்க்கல, சாபத்தை பார்த்தாரு. அப்போ சாபத்தை பார்த்த உடனே ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிறவருக்கு என்ன தோணும்? உன் வாழ்க்கையில் சாபத்துக்கு இடமே இல்லை, உன் மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தை எப்படி வேலை செய்ய வைக்கிறத நான் காமிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு அந்த ஒரு கொடை எண்ணெய பெருக்கத்துக்குள்ளே கொண்டு வரும்படி அவர் கற்றுக் கொடுக்குறார். எல்லாரும் சொல்லுங்க, சாபத்தை விட ஆசீர்வாதம் பெரியது. அதனால தான் 5வது பாயிண்ட் நம்ம கற்றுக்கிறோம், டோன்ட் டிஸ்கிரெடிட் ப்ரீச்சர்ஸ் ஆஃப் த பிளெஸிங். யாராவது ஒருத்தர் தவறான எண்ணத்தோடு ஊழியம் பண்ணுறவங்க இருந்தே இருக்கிறாங்க, அவங்களுக்காக நல்ல ஆசீர்வாத பிரசங்கங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி கர்த்தர் மாற்றி அமைச்சார் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை. இவங்க போய் அந்த எண்ணெயை விற்று அந்த ஊர்லேயே ஒரு பெரிய எண்ணெய் வியாபாரியாக மாறி அவங்க குடும்பம் நல்லா இருந்து, அன்னைக்கு அந்த ஊரில் அத்தனை பேர் அவங்ககிட்ட தான் எண்ணெயை போய் வாங்கணுமா இருந்துச்சு. அத்தனை பேரும் அவங்களுடைய பெருக்கத்தையும் அவங்க செழிப்பையும் பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. யார் அந்த ஊர்லேயே ஒரு பரிதாப நிலையில் இருந்தாங்களோ அவங்க தான் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரியாக கூட மாறி இருப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் ஒரு பிரசங்கம். நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஊர்லேயே பரிதாப நிலையில் இருக்கிற ஒரு சகோதரி அந்த ஊர்லேயே பணக்காரியா இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஓனரா மாறுறதுக்கு காரணம் என்னது? ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாருடைய ஊழியம். அந்த ஊழியத்துக்குள்ள தான் கர்த்தர் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறார். இன்னும் 2 விஷயத்தை உங்களுக்கு காமிக்கணும்னு விருப்பப்படுறேன். அதுக்கு இன்னொரு கதைக்கு போகிறோம். வாங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். எப்படி ஆசீர்வாதத்தை தடையில்லாமல் அனுபவிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு வரோம். அதில் 5 பாயிண்ட் பார்த்துட்டோம். இன்னும் 2 பார்க்க போகிறோம். அதுக்கு இன்னொரு ஸ்டோரிக்கு வரோம். இதுவும் எலிசாவுடைய ஸ்டோரி தான். முதல் ஸ்டோரியில் இவங்க நம்பினதுனால என்னாச்சுன்னு பார்த்தோம். 2வது ஸ்டோரியில் ஒரு அவிஸ்வாசி இருக்கிறான் பாருங்க. இப்போது யூதா நாடில் இப்போ நம்ம இஸ்ரேல் நாடை பற்றி பார்க்குறோம். இதில் சமாரியான்ற ஒரு ஊர் இருக்குது, அதுதான் கேபிட்டல் சிட்டி. இஸ்ரேலுடைய கேபிட்டல் சமாரியா. அந்த காலத்தில் இந்த சமாரியாவை முற்றுகையிட்டுட்டாங்க. ஒரு பெரிய சேனை வந்து சிரியா அப்படின்ற தேசத்துலேருந்து வந்து அந்த தேசத்தையே முற்றுகையிட்ட உடனே when they surrounded the city came under a severe famine. ஏன்னா வியாபாரம் தடைப்பட்டு போயிடும். அரிசி பருப்பு என்ன மிளகாலாம் ட்ராவல் ஆக முடியாது இல்லையா? கேட்டை அடைச்சிட்டாங்க. வெளியே தான் வயல்வெளி இருக்குது, பண்ண அறுவடைலாம் வெளியே இருக்குது. அப்போ உள்ள சாப்பாட்டு பஞ்சமாக போயிடுச்சு. எந்த அளவுக்கு பஞ்சமாயிடுச்சுன்னா, நல்லா கவனிங்க, ஒரு கழுதையுடைய தலை 80 வெள்ளிக்காசாம். கழுதையுடைய தலையை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கழுதையை பாட்டாக சாப்பிட்ருப்பாங்க, தலைக்கு மட்டும் 80 வெள்ளிக்காசுனாங்களாம். அந்த அளவுக்கு பஞ்சம். புறா சாப்பிட்ற தீனி, புறாவுடைய தீனி 4 வெள்ளிக்காசுன்னு சொல்லி விற்றாங்களாம். ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஒரு நாள் ராஜா, இஸ்ரவேல் ராஜா தெரு ஓரமாக நடந்து போகிறாரு. அப்போது மேலேருந்து ஒரு லேடி கூப்பிடுது அவங்களை பார்த்து, ராஜாவே, எப்போ ராஜாவே இந்த பஞ்சம் ஓயும்? எனக்கு தயவுசெய்து ஒரு நியாயத்தை சொல்லிட்டு போங்க. என்னம்மா நியாயம்னா அது அந்தம்மா சொல்லியிருக்குது. இல்லை, நேத்திக்கு இந்த 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 சிஸ்டர் சொன்னாங்க, என் பிள்ளைய கொன்று என் பிள்ளையோட கறியை நம்ம கறி குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிச்சு. நான் என் பிள்ளைய கொடுத்தேன்யா. அடுத்த நாள் என் பிள்ளைய தரேன்னு சொல்லிச்சியா. இப்போ அடுத்த நாள் பிள்ளைய கேட்டால் ஒழிச்சு வச்சிருச்சியா. நான் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே துணியை கிழிச்சு அழுகுறான். எப்படி கொடூரமான பஞ்சம் அப்படின்ட்டு என்ன பேசுகிறாரு பாருங்க. 31 வருஷம் பாருங்க. இவங்க பஞ்சம் வந்தது இவங்க கீழ்ப்படியாமையினால. ஆனால் யாரை திட்டான் பாருங்க. 31 வருஷம் பாருங்க. அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால், பிரச்சனை யாருது?
இவர் யாரை வெட்ட போறாரா? எலிசாவை. எடுத்த உடனே தேவ மனுஷனை, எடுத்த உடனே பிரீச்சரை, எடுத்த உடனே பாஸ்டரை, எடுத்த உடனே எலிசாவை. இன்னைக்கு அவன் தலை அவன் மேலே இருக்கக்கூடாது, அதற்கு தேவன் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான் அப்படின்ட்டு ஒரு கொலைகாரன் அனுப்பி வைக்கிறார் எலிசாவுடைய வீட்டுக்கு. அவ்வளோ ஈஸியாக புச்சலாமா எலிசாவை? இப்போ அவன் போகிறான் பாருங்க, கொலைகாரன் வர்றான் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. 32ஆம் வசனம். எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான், மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான். அந்த வீட்டு வாசல்கிட்ட ஒருத்தனை வெளியே நிற்க வச்சுட்டுக்கிறார் மத்தருது. அங்கே வெயிட் பண்ணு. ஏன்? இந்த ஆள் எலிசாவின் இடத்துக்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி, கொலைகாரன் வீட்டுக்கு வர்றான், அதுக்கு முன்னாடி ஒரு மூப்பரை அனுப்பிடுறாரு. அவர் சொல்கிறார் பாருங்க, என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான் பார்த்தீர்களா? எப்படி டீசெண்டாக திட்டினா பார்த்தீங்களா? என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனின் மகன் ஆள் அனுப்பியிருக்கிறான் பார்த்தியா? என் தலையை எடுக்குது அந்த கொலைகார பாவியுடைய புள்ள அவன் வர்றானா என்னை சாவடிக்கிறதுக்கு, அங்கே போய் பாரு அப்படின்றான். பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வர ஒட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள். அவனை உள்ளே அலோ பண்ணாத, அங்கே நிப்பாட்டு. ஏன் தெரியுமா? அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான். நீ எதுவும் கவலைப்படாத, அங்கேயே பிடிச்சி வை, ராஜா அவன் பின்னாடியே தான் வந்துனுங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அரெஸ்ட் பண்ணி நிற்க வைக்க சொல்கிறார். அதே மாதிரி நடக்குது. ஆனால் அந்த விஷயத்தை கவனிங்க. அடுத்த வசனம் பாருங்க. அப்போ அந்த செய்தியாளர் சொல்கிறான், அவர்களோட அவன் பேசிக்கொண்டு இருக்கிறையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, அந்த கொலைகாரன் வந்துட்டு இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. எவ்வளோ தீமையான நம்பிக்கை பார்த்தீங்களா? நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். எழுதிங்க, 6வது பாயிண்ட் எழுதிங்க. வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகாமல் இருக்கணும்னா, பிரச்சனை வரும்போது, சூழ்நிலை மோசமா போகும்போது, when things go bad, don't blame God or the man of God. Don't blame God or the man of God. ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் பாருங்க என்னுடைய லைஃப்பில். எந்த போதகரை குறித்தும் ஒரு குறை சொல்லக்கூடாதுன்றது என்னுடைய தீர்மானம். எந்த போதகர் யார் எப்படியா இருந்தாலும் அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது, அவங்கள கண்டம் பண்ணுறது என்னுடைய பங்கே இல்லை. நீங்கள் பல வருஷமாக என்னுடைய சர்ச்சுக்கு வரீங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு பிரசங்கத்தில் கூட அந்த மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது கர்த்தருடைய பிரின்சிபல் பாருங்க. when things go bad, don't blame God or the man of God. எடுத்த உடனே எலிசாவுடைய தலை உருளோன்றான். கிட்ட வந்து எலிசா வீட்டை வந்து இது வந்ததே கர்த்தரால் அப்படின்றான். நல்லா கவனிங்க, நல்லது நடக்கணும்னா முதல் கர்த்தர் நல்லவர் நம்பணும். பிரதர், ஆண்டவர் என்ன ஏன் பிரதர் இப்படி சோதிக்கிறாரு? ஏன் பிரதர் எனக்கு கேன்சரை கொடுத்தாரு? எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். நான் இப்போ நான் யார்கிட்ட ப்ரேயர் பண்ணுறது? எந்த கடவுளை நீங்கள் கெட்டவர்ன்றீங்களோ அவர்கிட்ட தான் நான் ப்ரேயர் பண்ணோம். எப்படி உங்களுக்கு சுகம் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஃபெய்த்தை நீங்கள் நெகேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர் நம்புறது தான் விசுவாசம். யாருக்காவது விசுவாசத்துடைய அர்த்தம் தேவைப்படுதா? வாட் இஸ் ஃபெய்த்? When you believe regardless of whatever circumstances you are in that God is good. எந்த நிலையா இருந்தாலும் கர்த்தர் நல்லவர் நம்புறது தான் விசுவாசம். உங்கள்கிட்ட சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதா? தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இப்போ இந்த கேள்வி கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்க. என்ன ஆனாலும் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நம்புறீங்களா? அதுதான் விசுவாசம். அப்ப கர்த்தர் நல்லவர் நான் நம்பலன்னா எப்படி விசுவாசம் வேலை செய்யும்? விசுவாசமே இல்லையே. கம் ஆன், விசுவாசமே இல்லை. அப்போ கர்த்தர் நல்லவர் நம்பாதவனுக்கு எப்படி நல்லது நடக்கும்? நல்லவர் நம்புங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, கர்த்தரால தான் இது வந்தது, இது எப்படி எனக்கு நல்லது நடக்கும், நான் ஏன் கர்த்தர் இடத்துல காத்திருக்கணும்னு கேட்குறாரு. அதனால தான் 6வது பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. when you don't see things happen, don't blame God or the man of God. ஏன்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. ஆமென். கர்த்தர் எப்படிப்பட்டவர் நீங்கள் பார்க்க போறீங்க. பாருங்க இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ அப்பொழுது தீர்க்கதரிசி ஆகிய 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 Kings chapter 7க்கு வாங்க. அதோடைய முதல் வசனங்கள் பாருங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இப்போ வாசல்ல நின்னுக்கிறது யாரு? ராஜாவும் அவனுடைய அந்த கொலை பண்ண வந்த அவனுடைய அசிஸ்டன்ட்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவில் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மாவு 1 செக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 செக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஆச்சரியமான விஷயம். இமேஜின் பண்ணுங்க, 5 kg கோதுமை 2 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றார். முந்தின நாள் தான் பசங்களை வேக வச்சு சாப்பிட்டுக்கிறாங்களாம். இவர் சொல்லாரு, நாளை இதே நேரம் 24 hours in a matter of. அதனால தான் கர்த்தர் ஏற்கனவே சொன்னார், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார்? சில டைம் நம்ப முடியாத அளவுக்கு பேசுவாங்க, அதனால இப்போ சொல்லிடுறேன் நம்புங்கன்றார். அவர் பயங்கரமாக பேசுகிறாரு பாருங்க. என்ன மாதிரி தீர்க்கதரிசி பாருங்க. இவர் நாளைக்கு இந்த நேரம் அப்படின்றாரு. உனக்கு கோதுமை மாவு
சீப்பாக கிடைக்க போகுது, வார் கோதுமை அதோட சீப்பாக கிடைக்க போகுதுன்னு கேட்குறவன் இப்போ சாய்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. ஒன்று நம்பி நன்மை அனுபவிக்கலாம், இல்லைன்னா நம்பாம நாசமாக போகலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. அந்த விதவை நம்பினாங்க, நன்மை அனுபவிச்சாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, ராஜா கூடவே ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் வந்திருக்கிறார், பிரதானி ஆஃபீஸர். அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக திரும்பவும் ஆவியானவர் எலிசாவை என்னன்னு கூப்பிட்டாரு பாருங்க, தேவனுடைய மனுஷன். அவனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அப்ப இவன் கண்டிப்பா பைபிளை படிச்சிருக்கிறான் இந்த மனுஷன். உபாகமம் 28:12 படிச்சிருக்கிறான். கர்த்தர் வானத்தின் வாசல்களை திறந்து, வானத்தின் ஜன்னல்களை திறந்து உங்களுக்கு நல்ல பொக்கிஷ சாலையான வானத்தை திறந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார்ன்றதை படிச்சிருக்கிறார் இந்த மனுஷன். பைபிளை படிச்ச அவிசுவாசியா பேசுற ஒருத்தரை பார்த்துருக்கிறீங்களா? அதான் இவரு. கர்த்தர் வானத்தில் ஜன்னலை திறந்தா கூட இப்படி நடக்குமா? அதற்கு அவன், எலிசா சொல்றாரு பாருங்க, அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். நீ பாப்ப, ஆனா நீ நம்பல, அதனால நீ சாப்பிட மாட்ட. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் பார்ப்பேன் சாப்பிடுவேன் சொல்லிடுங்க. இப்போ சொல்லிடுங்க, நான் இந்த அவிசுவாசி இல்லப்பா, நான் பார்ப்பேன் சாப்பிடுவேன். அடுத்தவனுக்கு கர்த்தர் செய்யறதை மட்டும் பார்த்துட்டு செத்து போறவன் இல்லை நான். என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார், கர்த்தருடைய நல்ல ஆசீர்வாதத்தை நான் அனுபவிப்பேன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம். இவன் அப்படி சொல்ல பார். இவன் சொல்றான், வானத்து ஜன்னலை திறந்து கடவுள் இப்படி பண்ணிட முடியுமா? அவிசுவாசத்தை பேசின உடனே அவர் சொல்றார், நீ பாப்ப சாப்பிட மாட்டேன், நீ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? சமாரியாவுடைய வாசல், இப்போ நல்லா இமேஜின் பண்ணுங்க. சமாரியான்றது ஒரு ஊர். அந்த ஊரை சுற்றி எதிரிகள், கேட்டு க்ளோஸாக இருக்குது. குஷ்டரோகிகள் 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 குஷ்டரோகிகளும் ஊருக்கு வெளியே தான். ஏன்னா குஷ்டரோகம்ன்ற பேர்பட்ட வியாதி. சரி, இப்போ இவங்க 4 பேர் பேசிக்கிறாங்க பாரு, நல்லா கவனிங்க, எவ்வளோ லாஜிக்கலாக கூட பேசுறாங்க பாரு. அதில் ஒருத்தர் ஆரம்பிக்கிறான் பேச்ச, டேய் நம்ம இங்கே உட்கார்ந்தா செத்துருவோம், ஏன்னா சாப்பாடு இல்லை. ஊருக்குள்ள போலாமா? போனா செத்துருவோம், ஏன்னா ஊருக்குள்ள பஞ்சம். சரி, இப்படி போனா அங்க எதிரி இருக்கிறான், அங்க பாரு எதிரி இருக்கிறான், கேம்ப் தெரியுதா, எதிரி இருக்கிறாங்க. அங்க போனா அவங்க நம்மளை கொன்றுவாங்க. அப்போ ஒருத்தன் சொல்றான், ஒருவேளை கொன்னு போடலனா சாப்பாடு கொடுத்தாங்கன்னா நல்லதாயிடுச்சே, ஒரே இடத்துல உட்கார்ந்து எப்படி இருந்தாலும் சாவுறது பதில் அட்லீஸ்ட் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போயாவது சாவலாம் நம்ம. Instead of doing nothing and dying, why don't we at least try in faith? விசுவாசத்தில் ட்ரை பண்ணலாம்ப்பா, அப்படி செத்தாலாவது பரவாயில்ல, விசுவாசத்தில் செத்தான்னு வருவோம் சொல்லி இவங்க 4 பேர் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்மளாம் நடந்தோம்னா இல்லை, நம்மளாம் நார்மலாக நடக்கிறோம். இதே சோல்ஜர் நடந்தா அந்த பூட் சவுண்டு, அந்த என்சிசி சவுண்டு இல்லையா, அந்த மார்ச்சிங் சவுண்ட், அதோட நம்ம நடக்கிறோம். ஆனால் குஷ்டரோகி நடந்தா அப்படி இல்லை. அவன் காலெல்லாம் புண்ணு, விரல் இல்லை, நெகம் இல்லை, உடம்புல ரத்தம், சீவு, ஒரு விதமான நாற்றம், சரியா கால் எடுத்து வைக்க முடியல, முட்டியெல்லாம் வலி. எப்படி நடப்பாங்க குஷ்டரோகிகள்? காலை தேய்ச்சி நடப்பாங்க. தூரத்துல இருந்தே அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருவாங்களா குஷ்டரோகி வர்றது. தார் ரோடு, சிமெண்ட் ரோடெல்லாம் இல்லை, அப்படியே புழுதி கிளம்புதுல, அந்த டஸ்ட் கிளவுடை வச்சு ஒரு குஷ்டரோகி வர்றான்ப்பா, ஒதுங்கி நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, இவங்க காலை தேய்ச்சி நடக்கிறது. அந்த யுத்த வீரர்கள் வெளியே காத்திருக்கிறாங்களே எதிரிகள், அவங்களுக்கு எப்படி கேட்டுச்சான்? 6ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் சிரியரின் ராணுவத்திற்கு என்ன சத்தம் கேட்டுச்சு? ரதங்களின் இரைச்சல், குதிரைகளின் இரைச்சல், மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினார். அப்படின்னா அர்த்தம், இவங்களால இயன்ற அளவுக்கு நடக்கிறாங்க. ஆனா மிகப்பெரிய ராணுவத்தின் சத்தம் கேட்டுச்சுன்னா அது எப்படி வந்துச்சு? குஷ்டரோகிகள் மார்ச் பண்ண ஆரம்பிச்ச உடனே தேவனுடைய சேனைகள் இஸ்ரவேலுக்காக கிளம்பிச்சுன்னு அர்த்தம். ஹalleluya. The armies of the heaven, the armies of God, angels were marching in partnership with the leprosy. If you will move in faith, God will move with you. Hallelujah. Dr. David Young சொன்னார் பாருங்க, when you move, God moves. When you don't move, and then you say, why is God not moving in my life? ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகத்தை வச்சு நீ ஒன்றும் செய்யாம உட்காந்துக்கிற. ஏன் ஆண்டவர், என் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த குடம் எண்ணெய் வச்சு என்ன பண்ணுகிற? இல்லை அதை வச்சு நான் என்ன பண்றது? உன் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு தெரியலையா? இப்போ என்ன ஆண்டவர் செய்யுது? போய் வேலை செய், போய் பிசினஸ் ஆரம்பி, போ அதை விதைக்க கத்துக்க, போ அதை பெருக்கத்துக்குள்ள, அதை go learn to invest it, go learn to sow it wherever I want you to sow it. போ என்னுடைய
பிரசங்கத்துல இருந்து ஐடியாஸை பெற்றுக்கொள், ஸ்ட்ராட்டஜிஸை பெற்றுக்கொள். when you move God moves. amen. so they move and God is moving. ஒரு சத்தம், ராணுவத்தின் இரைச்சல் கேக்குது. கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? பெரிய ராணுவம் வர்ற சத்தம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க பாருங்க என்னாச்சுன்னு சொல்லி. அந்த இரைச்சலை கேட்ட உடனே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா எத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய். அப்ப இவங்க நடந்தது நைட் நேரத்துல. இருட்டோட எந்திரிச்சு ஓடிட்டாங்களா. ஐயோ பெரிய சேனையே நம்மளுக்கு எதிர்ந்து வருது, வாங்கடா எல்லாரும் போயிடலாம் அப்படின்ட்டு இருட்டோட போயிட்டாங்களாம். தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். எல்லா பொருட்களையும் பொருளாதாரத்தையும் விட்டுட்டு ஓடிட்டாங்களாம். பாருங்க, 4 குஷ்டரோகிகள் வர்றாங்க அதிகாலையில். இமேஜின் பண்ணுங்க இந்த சீனை. அப்படியே காலை தேய்ச்சி வர்றாங்க, தூசி கிளப்புது. கொஞ்ச நேரம் வந்துட்டு நினைக்கிறேன், பா இரா மச்சானே வெயிட் பண்றா அப்படின்றாங்க. எல்லாம் நிக்கிறாங்க. டஸ்ட் கிளவுட் செட்டில் ஆகுது. ஐயா எங்களை கொன்றாதீங்க ஐயா. ஐயா எங்கய்யா? என்னப்பா யாரையும் காணோம்? ஒளிஞ்சிருந்து அடிக்க போறாங்களா? ஐயா ஒளிஞ்சிருந்து அடிக்கிற அளவுக்குலாம் நாங்கள் பெரிய ஆள் இல்லையா, தயவுசெய்து வெளியே வந்துருங்க. டேய் இல்லடா யாரும் காணண்டா, வாடா உள்ள போய் பார்க்கலாம். அந்த டென்ட்டுக்குள்ளன்னு உள்ள போய் பார்க்குறாங்க. டேய் சப்பாத்தி சுட்டு வச்சு போயிட்டு வராங்கடா. சே சாப்பிட்றதுக்கு ஆள்னா சப்பாத்தி பேச்சாராவாதா, உட்காந்து எல்லாம் சாப்பிட்றாங்க உட்காந்து. அப்புறம் இன்னொரு இதுக்கு போகிறாங்க. இங்கே போகிற திராட்சை ரசத்தை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சே முடி வச்சுட்டு போகக்கூடாதா? இப்போ நான் குடிக்கணும்னு தோணுதில்ல, எடுத்து நல்லா குடிக்கணும். நல்லா சாப்பிட்டு அங்கே பார்த்தா வைடூரியம், நெக்லஸ்ஸு, ஒட்டியானம், நெத்தி சுடின்னு நான் தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கிறேன். நான் கம்மல், ஜிமிக்கி, தோடுன்னு எல்லாத்தையும் என்னடா பண்ணுறான், ஒழிச்சு வைக்கலாம்டா, கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறான்னு ஒருத்தன் சொல்கிறான். பாரா இது சரியில்லை. இது கர்த்தருடைய ஜனங்களுக்கே ஆசீர்வாதம். நம்ம ஊர் ஜனம்லாம் பட்னியா செத்துனுக்குது, நம்ம மட்டும் வயிறு நிறைய சாப்பிட்டு ஒழிச்சு வைக்கிறது கரெக்டாக இருக்காது. வா போய் ராஜாக்கிட்ட சொல்லலான்னு சொல்லி அந்த பேலஸில் இருக்கிற செக்யூரிட்டிகிட்ட சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க ஸ்டோரியை. ராஜா ஆள் அனுப்பி கண்டுபிடிச்சார். ஆமா அவனுங்கெல்லாம் போயிட்டானுங்க, அத்தனையும் நமக்காக விட்டு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு. உடனே அதே போல் ரெடியாக இருக்கிறீங்களா? சொன்னது மாதிரியே நடந்துச்சு பாருங்க. இந்த அதிகாரத்துடைய கடைசி 2-3 வசனங்களுக்கு வாங்க. 18 வசனத்துக்கு வாங்க. 18ஆம் வசனத்துக்கு அடுத்த நாள் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த நாள் யார் சொன்னது? அடுத்த நாள்ல பயங்கரமா நடக்கும் யார் சொன்னது சொல்லுங்க? எலிசா சொன்னா. யார் அவரு? ஆசீர்வாதத்தின் பிரசங்கியார். அவர் சொன்னதை நம்பி இருந்தா இவனுக்கு நல்லது நடக்கும். இவன் நம்பல, என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. 2 மரக்கால் வார் கோதுமை 1 செக்கலுக்கும், 1 மரக்கால் கோதுமை மா 1 செக்கலுக்கும் நாளை இந்நேரத்தில் சமாரியாவில் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின்படியே நடந்தது. சொன்ன மாதிரி நடந்துச்சு. அதற்கு அந்த பிரதானி, ஆவியானவர் மறக்கல, திரும்பி ஞாபகப்படுத்தி விடுறார். அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. என்ன பதராச்சு அவனுக்கு? 20ஆம் வசனம் பாருங்க. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். ஏன் தெரியுமா? பயங்கரமான சேல் நடக்குது. இப்போ கூட்டமா ஜனங்க அண்டா குண்டாவோட நின்னுக்கிறாங்க. இந்த ரஷ்ஷை ஹேண்டில் பண்றது யார் அனுப்பிட்டு இருக்கிறார்? ராஜா. அந்த ஆபீசர் நீங்க போங்க ஆபீசர், நீங்க போய் பாத்துங்க. எஸ் சார். அவன் போனவன் தான். எங்கடா அந்த ஆபீசர்? தெரியல சார், தேடினேக்குறோம், கிடைக்க மாட்டேங்குது. பாடி கிடைக்க மாட்டேங்குது. என்னடா ஆச்சு? இல்ல சார் சொன்னார் தீர்க்கதரிசி, எண்ணி ஒரு 24 மணி நேரத்தில் இந்த சூழ்நிலை மாறுதுன்னு சொன்னாரு. இந்த மனுஷன் வாய் வச்சுன்னு சும்மா இல்லாம வானத்தில் ஜன்னல் ஆனா கூட அப்படி ஆகுமான்னு அவிசுவாசத்தில் பேசினாரு. அதான் சார் பாடி கிடைக்கலன்னு தேடினுக்கிறோம். ஜனங்க மிதிச்சு கொண்டு போட்டாங்க. ஒரு ஸ்டோரியில பார்க்குறோம், கர்த்தரை நம்புனாங்க. கடன் அழுத்தத்தில் இருந்தவங்க ஊர்லேயே பெரிய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி உடைய இப்படி சொல்லாமல் ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக மாறுறாங்க. ஆனால் இந்த பக்கம் அதே போல் ஒரு பிரம்மாண்டமான வார்த்தை 24 மணி நேரத்தில் பாரு, பயங்கர சீப்பாக எல்லாம் உனக்கு கிடைக்க போகுதுன்னா அவிசுவாசத்தில் அப்படியே செத்து போயிட்டான் பாருங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஒரு 7வது விஷயத்தை? தீர்க்கதரிசி வாழையிலேருந்து என்ன கிடைக்குது? நமக்கு ஒரு செய்தி கிடைக்குது. என்ன செய்தி தெரியுமா? that our God is a God of miraculous turnarounds. நம்மளுடைய தேவன் அற்புதமான திருப்பங்களின் தேவன். அதனால தான் கர்த்தர் ஆரம்பத்தில் சொன்னார், நம்புங்கப்பா. சில டைம் நம்பாத மாதிரி சொல்லுவார் அவரு. ஆனால் நம்பாமல் வந்துடாதீங்க, நம்புங்க. தீர்க்கதரிசிகளின் வார்த்தையை நம்புங்கள் அப்படின்னாரு. ஏன்னா சில டைம் பயங்கரமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும், அவுட் ஆஃப் தி ஆர்டினரியாக இருக்கும். நம்புங்கள். ஏன்னா நம்மளுடைய தேவன் அற்புத விதமான திருப்பங்களின்
தேவனா இருக்கிறார். அற்புத விதமான திருப்பங்களின் தேவன். 4 குஷ்டரோகிகள் காலை தேத்து நடக்கிறத வச்சு ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தையே திருப்பி போட்டார்னா, கர்த்தர் நம்மளை வாழ வைக்கிறது எவ்வளவு சுலபம் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு நன்மை செய்யறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குது. அதனால தான் சொல்றேன், அவர் நம்மளை கோடீஸ்வரனா மாத்துறதுக்கு கோடி வழிகள் இருக்குது. யாரோ ஒருத்தர் கதவை சாத்திட்டாங்க, நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னதுனால நீங்க ஏன் பயந்து போயிட்டீங்க? கர்த்தர் உங்களை வாழ வைக்கிறதுக்கு 1000 வழிகள் வச்சிருக்கிறாரு. கொண்டு வருவார் சொல்யூஷனை. வார்த்தையை பார்த்து பிரசங்கிக்கிறது தான் என்னுடைய வேலை. எப்படி பார்த்தா இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க, எங்களை பார்த்து இவ்வளோ நல்ல வார்த்தைகள்னா அவர் இருக்கிற தைரியத்தில் சொல்கிறேன், வார்த்தையில் பார்த்த தைரியத்தில் சொல்கிறேன். நான் வியூகிச்சு நான் என்னத்தை சொல்ல போகிறேன்? உங்களை பார்த்து நான் பேசுகிற மாதிரி வீட்டுக்கு போய் நான் என்னை பார்த்து பேசுகிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நாங்கள் நல்லா இருப்போம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம்னு சொல்லி எதை வச்சு சொல்கிறேன்? என் கர்த்தரை நம்பி சொல்லிட்டு இருக்கிறேன் நான். நல்லா கவனிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு. எலிசா இன்னைக்கு சொல்றாரு, என்ன 24 மணி நேரத்தில் ஸ்டோரியை முடியுது பார் அப்படின்றார். ஸ்டோரியை மாறுதுன்றார். இதுதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பேசுவார், அற்புதங்களை கொண்டு வருவார். வேறு விசுவாசிக்கிறது நம்மளுடைய பங்கு. அது எப்படி கொண்டு வருது? அவருடைய பங்கு. இது எப்படி செய்வீர் ஆண்டவரே? எப்படி ஆண்டவரே ஆகும்? என் மாமன் வேற மரித்து விட்டான் அல்லவா, பணக்கார மாமன். இப்போ எப்படி என் கடன் பிரச்சனை போகும்? நீங்கள் அந்த ஒரு மாமாவை பார்த்து நிற்கிறீங்க, மாமா கொடுத்தா வழியா அப்படின்னு. மாமாங்களுக்காக நன்றி, அத்தைங்களுக்காக நன்றி. நம்ம கண்கள் கர்த்தர் மேலே மட்டும். அவர் செய்வார். யார் செய்கிறாங்களோ அவர் செய்வார். எத்தனை பேர் தெரியும்? அது எப்படி நடக்குதுன்னு தெரியல, ஆனால் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சு முடிப்பார். ஒரு நாள் ராஜாக்களை பார்த்து அவர் சொல்றாரு, நீ கால்வாயை தோண்டி வை, நீ குழிகளை தோண்டி வை, காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனால் குழி நிரம்பி இருக்கும். எப்படி வரும் அதை நீ கேட்காத, எப்படியோ வரும், ஆனால் வர வேண்டியது வரும். ஏன்னா என் கர்த்தர் அற்புதராக இருக்கிறார். இல்லை சோர்ஸ் இல்லாமல் எப்படி வரும்? நீ ஆதியாகமம் 1 அதிகாரத்தை படிங்க, படிச்சு குழம்பி போங்கன்ற. நான் முதல் நாள்ல வெளிச்சத்தை உண்டாக்குறார். முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கி இது பகல் இது இரவுன்றார். அப்பவே பகல் இரவன் 2 பாகம் வந்துருச்சு. ஒரு நாள்ல வெளிச்சம் வந்துச்சு. 3வது நாள்ல சொல்றாரு சூரியனை படைத்தார்னு. அப்போ ஃபர்ஸ்ட் 3 நாள் எங்க இருந்து வந்துச்சு வெளிச்சம்? ஃபர்ஸ்ட் 3 நாள் இரவு பகல் எப்படி பிரிச்சாரு? இதுதான் கர்த்தர் சொல்றாரு, என் ஸ்டைலே வேற. நான் ஒரு சோர்ஸை பார்த்து உண்டாக்குறவன் இல்லை, நான் தான் சோர்ஸ், என் வார்த்தை தான் சோர்ஸ். சூரியன் இல்லாம எப்படி வெளிச்சம்? வார்த்தையை பேசிட்டேன், வார்த்தை தான் வெளிச்சம். ஆமென். பக்கத்தில் ஒரு பார்த்து கவலைப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப யோசிக்காதீங்க, கர்த்தருக்கு உங்கள் சகாயம் தேவை. இப்போ ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நிற்கல, உனக்கு என்ன ஐடியா இருக்குதா எப்படி உன்னை முன்னேற்றலான்னு? ஏன்னா உன்னை யோசிச்சு பார்த்தேன் தம்பி, என்னால் எப்படி உன்னை முன்னேற்றுறதுன்னு தெரியல, உனக்கு என்ன ஐடியா இருந்தால் சொல். ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஆண்டவர் பிரதர் உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குதா இவர் எப்படி முன்னேற்றலான்னு? ஆண்டவர் சொல்ல, எனக்கு தெரியும், நான் படைச்ச பிள்ளைய எப்படி வாழ வைக்கிறது எனக்கு தெரியும். குஷ்டரோகியை வச்சு பெரிய ராணுவத்தையே துரத்தி அடிச்சார்னா என் தேவன் வல்லவர். ஒரு குடம் எண்ணெயை வச்சு ஊர்லயே ஒருத்தர் பணக்கார மாத்தினார்னா அது என்னுடைய கர்த்தர். அவர் மாத்துவார். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்க வியாதியை சுகமாக்குறது ஒரு சிம்பிளான விஷயம். பாரு, நமக்கு தான் அற்புதம். ஆண்டவருக்கு அற்புதமே இல்லாது. அவருக்கு அது டெய்லி ஆக்டிவிட்டி மாதிரி. அது ஆண்டவர் ஏன்னா ஒரு நாளாவது ஆண்டவர் ஷாக் ஆயிருக்கிறாரு, பண்றேன் பாரு இப்ப பெரிய அற்புதம் சொல்லிக்கிறாரு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். அவ்வளோதான். அவருக்கு அது அற்புதம் இல்லை, அவருக்கு அது நார்மலான விஷயம் தான். அது அதனால தான் சொல்கிறேன், அவர் அசால்ட்டாக அற்புதம் பண்ணுவார், ஆறாம அதிசயங்களை பண்ணுவார். அவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை. ஆமென். கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறேன். இன்னைக்கு ஆசீர்வாத பிரசங்கம் ஏன் தேவை? இந்த மாதிரி விசுவாசத்தை ஊட்டி விடுறதுக்காக தான் நமக்கு ஆசீர்வாத பிரசங்கம் தேவை. 7வது பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுடைய தேவன் யாரு? அற்புதமான திருப்பங்களை கொண்டு வருகிற தேவன். மிராக்குலஸ் பிரேக் த்ரூஸ். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய சர்ச்சுக்கு கெரிசிம் ஆசிரமத்திலேருந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. தகப்பன் தாயை இழந்த பிள்ளைகளும் ஊனமற்ற பிள்ளைகள் இவங்க படிக்கிற ஒரு அருமையான ஒரு ஆசிரமம், ஒரு ஸ்கூல் பாருங்க. இங்கே அவங்களுடைய பொருட்கள்லாம் சேல் பண்ணியிருந்தாங்க. பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவங்க நமக்கு. கடந்த வாரம் அந்த அருமையான ஆர்கனைசேஷனுடைய VBSக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அங்கே போகும்போது கெரிசிம் உடைய அதை ஆரம்பித்த தகப்பன் தாய்மார், அந்த தாய் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்கக்கிட்ட என் குடும்பத்தை பற்றி சொல்லும்போது என்னுடைய அம்மாவை பற்றி சொன்னேன். ஏன்னா எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. நாங்கள் 2வது 3வது படிக்கும்போது அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்கிறோம், ஜெபத்துக்காக போயிருக்கிறோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ யாரோட பையன் நீ? நான் ஃபோட்டோ எடுத்து காமிச்ச உடனே அவங்க சொன்னாங்க, ஹெலனுடைய பையனா நீ அப்படின்ட்டு. அந்த ஆண்டி கண்ணில் தண்ணி ரொம்பது பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, ஹெலனுடைய பையனா நீ? எவ்வளோ கஷ்டப்பட்டாப்பா ஹெலன், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தா, எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு, ஆனால் இன்னைக்கு எவ்வளோ நல்லா இருக்கிறீங்க நீங்கள். அவங்க என்ன பார்த்து சொல்கிறாங்க, நீ ஹெலனுடைய பிள்ளையா நீ? நான்
எங்கள் அம்மா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் அந்த ஆசிரமத்தில் போய் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதை அவங்க ஞாபகப்படுத்தி சொல்கிறாங்க. எனக்கு ஹெலன் ஞாபகம் இருக்குது, ஆனால் ஹெலனுடைய பிள்ளை இங்கே நீ வந்திருக்கிற அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க பாரு. நான் சொல்கிறேன், எந்த இடத்துல என்னுடைய தாயார் போய் ஒரு சில ரூபாய்களுக்காக வேலை செய்கிற ஒரு நிலைமையில இருந்தால் அந்த இடத்துக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போயின்னுக்கிறேன். அது எனக்கு அங்கே போயிட்டு பார்த்தா எனக்கே தெரியுது கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், எப்படி உயர்த்துறாருன்னு சொல்லி. இந்த அருமையான தாயார் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, என்னை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா. எப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் இருந்தீங்கப்பா, அவ்வளோ பண கஷ்டத்தில் நீங்கள் இருந்தீங்க. உண்மையாகவே நான் சொல்கிறேன், நான் 2வது 3வது படிக்கும் போதெல்லாம் என் வீட்டுக்கு நீங்கள் என்ன பார்க்கலான்னு வந்தீங்கன்னா டிகாஷன் தான் உங்களுக்கு. அது கூட நான் தான் போட்டு தருவேன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு பால் காஃபி வேணா பாலே நீங்கள் தான் வாங்கின்னு வரணும். அப்போ 4.25 ரூபா 1/2 லிட்டர் பால். இப்போலாம் நந்தினி கேட்கல, ஹெரிட்டேஜ் தான் கேட்டுச்சு எங்கள் வீட்டு பக்கத்தில். எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த காலகட்டம்லாம். கர்த்தர் மாற்றி அமைக்கிறார் பாருங்க. இப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அந்த சேர்மேன் மிஸ்டர் ஜோசப் நமக்கு ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணார் இல்லையா, அவர் தான் சேர்மேன். அவர்கிட்ட நான் பேசுகிறேன். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் கர்த்தர் ஒரு அற்புதம், எவ்வளோ எப்படி தேவைகளை சந்திக்கிறார் பாருங்க. ஒரு வருஷமும் கடந்த 35 வருஷமா, ஏறக்குறைய 35 வருஷமா எங்கள் பிள்ளைகள் பண்டிகை அன்னைக்கு புது துணி போட்டதா இல்லை. புது துணின்னு சொல்கிறத விட நல்ல குவாலிட்டி துணி எங்களால் அணிவிக்க முடியல. 120 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்களா, அடுத்தவங்க கொடுக்குற துணி அவங்களுக்கு கிடைக்குது அவங்க போட்டுக்கிறதுக்காக. இந்த பண்டிகை நேரத்தில் சிக்பேட்டுக்கு போய் ஒரு லாட்டாக வாங்கின்னு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துருது, கம்மி விலையில் கிடைக்கிறதுனால. இவன் சொல்கிறாரா, இந்த வருஷம் எனக்குள்ள ஒரு விருப்பம் பாஸ்டர், என் பிள்ளைகள் புது துணி போடணும், நல்ல துணி போடணும், நல்ல இடத்துல போய் வாங்கணும் நான் விருப்பப்படுறேன். அவர் கூட இருந்தவங்க சொன்னாங்களா, அண்ணா அதெல்லாம் ரொம்ப விலையாகும், லட்சக்கணக்கில் ஆகும், 120 பிள்ளைங்களுக்கு துணி எடுக்கிறது என்ன சாதாரணமான விஷயமா. போய் இவர் சொல்லியிருக்கிறாரு, நீ ஃபஸ்ட்டு போய் ஒரு கொட்டேஷன் வாங்கிட்டு வா. எங்கே? மேக்ஸ் லைஃப் ஸ்டைலில் போய் ஒரு கொட்டேஷன் வாங்கிட்டு வா. 120 பிள்ளைகள், எங்களுக்கு ஒரு ஆசிரமம், நீங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் தருவீங்க, எவ்வளோ நடக்குது, எவ்வளோ தேவைப்படுது, நீ போய் கொட்டேஷன் வாங்கிட்டு அனுப்பி விட்டாரான். அவங்க போய் கணக்கு பார்த்து, சார் வழக்கமாக கொடுக்குறத விட 15% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் உங்களுக்கு தரோம், 120 பிள்ளைகள் நீங்கள் துணி வாங்குறேன்றீங்க, வாங்க சார் உங்களுக்கு ஏறக்குறைய 2,80,000 ரூபாய் ஆகும் அப்படின்ட்டு ஒரு கொட்டேஷன் போட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த பிள்ளைகள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீரியஸாக ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்கிறேன் நான், ஆச்சரியமாக இருக்கும் அவங்க ஜெபம் பண்ணுற விதம், அவங்களுடைய பயபக்தியெல்லாம் அந்த அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு கால், ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட இருந்து ஒரு கால். அந்த கால் என்னன்னா, உங்கள் பிள்ளைங்களை ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் அவங்க பார்த்துருக்குறாங்க, நேரடியாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைங்க ஃபிட்டிங்காக துணி போடலை, லூஸாகவே போட்டிருக்கிறாங்க. அதனால் என் உள்ளத்தில் ஒரு விருப்பம், உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு துணி வாங்கி கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஆமாம் சார் நாங்களும் கொட்டேஷன் வாங்கி வச்சுக்கிறோம். இவர் சொல்லியிருக்கார், அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் போய் முழுக்க 120 பிள்ளைங்களை அவங்க கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் துணியை வாங்க. பில்லு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே வரேன், நேரடியாக வந்து நானே அந்த பில்லு கட்டுறேன். நல்லா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்க போய் 120 பிள்ளைங்களுக்கும் துணி எடுத்து அந்த பில்லிங்கே 3 மணி நேரம் ஆச்சாம் பாரு. 2,80,000 ரூபாய் ஏறக்குரிய அந்த பிஸ்னஸ் மேன் அங்கே வந்திருக்கிறாரு. வந்து உட்கார்ந்து அத்தனை பிள்ளைங்களுக்காக பணத்தை கட்டி இந்த வருஷம் ஈஸ்டர் அன்னைக்கு, ரெசரக்ஷன் அன்னைக்கு அத்தனை பிள்ளைகளும் நல்ல குவாலிட்டி துணிங்க புதுசா போட்டுக்கிட்டாங்க. See, when you move, God moves. Heavens will move. அந்த ஸ்டோரியில் விசுவாசத்தை பார்க்குறோம். நம்ம எப்படி விசுவாசத்தில் போய் கேட்டு வந்தாங்க ஒரு கொட்டேஷன். கர்த்தர் செய்வார். அவரால் கூடாதது ஒன்று மேல நம்மளுடைய கர்த்தர் செய்வார். அது எப்படி செய்வார்ன்றது அவருடைய டிபார்ட்மெண்ட். அவர் செய்வார் நம்பர் தான் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டீங்க இன்னைக்கு? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய தேவன் அற்புதமான திருப்பங்களின் தேவன். சொல்லுங்க, அவர் என்ன வாழ வைப்பார், அவர் என்ன ஆசீர்வதிப்பார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை மேன்மைப்படுத்துவார், அவர் மகிமைப்படுவார் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர். என்னோட அருமையான வார்த்தை, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும்
நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.